ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2071. அவள் அப்பா அம்மாவை பார்த்ததும் வித்யா ஒரு கணம் தயங்கினாள். அடுத்த நொடியே தன் தாயின் கண்களில் கண்ணீர் வழிவதை கண்டாள். அந்த காட்சி அவளது இதயத்தை உருக்கியது. உடனே அவள் உணர்ச்சி வசப்பட்டு, அப்பா, அம்மா என்றாள். அதன் பிறகு அழுது கொண்டே தன் தாயிடம் ஓடி கட்டி பிடித்தாள். அவளது தாய் அவளை இறுக்கமாக அணைத்தபடியே, வித்யா, உனக்கு எங்களை கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையா? இத்தனை வருஷத்துல நீ எங்களுக்கு ஒரு கடிதமோ இல்ல ஒரு சின்ன செய்தி கூட அனுப்பல. எங்க மேல உனக்கு அப்படி என்ன கண்ணு கோபம்? நாங்க அப்படி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிரு கண்ணு என்றாள். அந்த நேரத்தில் வித்யாவின் முகம் சிவந்தது. 2 அரண்மனை பிரிவு போன்ற ஒரு சக்தி வாய்ந்த பிரிவின் தலைவியைப் போல அல்லாமல் பெற்றோரிடம் பிடிபட்ட சிறுமியைப் போல அவள் காட்சியளித்தாள். ஜெயதீபன் தனது மகளை திட்ட நினைத்தார். ஆனால் அவள் முகத்தில் இருந்த அந்த இனிமையான புன்னகையை பார்த்ததும் அவரது கோபம் மறைந்தது. மேலும் வித்யாவின் கைகளில் இருந்த காயங்களை பார்த்தபோது கடந்த ஆண்டுகள் அவளுக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் என்பதும் அவருக்கு புரிந்தது. பின்னர் தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டு ஜெயதீபன் மெதுவாக, நீ திரும்பி வந்தது நல்லதுதான். ஆனா எங்க கிட்ட சொல்லாம நீ வீட்டை விட்டு போனா நாங்க இல்ல, உன்னோட அண்ணன் தான் உனக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுவான். ஆனாலும் நீ திரும்பி வந்தது நல்லதுதான். கொஞ்சம் தாமதம்னாலும் நீ திரும்பி வந்தது நல்லதுதான் என்றார். தன் தந்தையின் பாசமான கண்டிப்பை கேட்ட வித்யாவின் கண்கள் அழுகையால் சிவந்தன. பிறகு கண்ணீர் வழிந்தபடியே, அம்மா, அப்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் நான் என்னோட தவற புரிஞ்சுக்கிட்டேன் என்றாள். பல ஆண்டுகளாக எண்ணற்ற இன்னல்களை சந்தித்த பிறகு தன் பெற்றோரிடம் கழிக்கும் இந்த சிறிய தருணங்களே எவ்வளவு விலைமதிப்பற்றவை என்பதை வித்யா இப்போது உணர்ந்தாள். அதே நேரத்தில் குடும்பம் மீண்டும் ஒன்றிணைந்த அந்த காட்சி ஜெயசமரனின் மனதிலும் அமைதியான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதோடு அவன் முகத்திலும் மெதுவான புன்னகை மலர்ந்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரனின் தாய் அருகில் அமைதியாக நின்றிருந்த ஆரண்யாவை கவனித்தார். முதலில் ஒரு சிறிய ஆச்சரியம் தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே அவளை அடையாளம் கண்டுகொண்டார். உடனே அவரது முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. அதோடு ஜெயசமரன் தான் ஆரண்யாவை வீட்டிற்கு அழைத்து வந்திருப்பான் என்பதை ஜெயதீபனும் உணர்ந்தார். பின்னர் அவர், சமரா, நம்ம வீட்டுக்கு நீ விருந்தாளிகளை கூட்டிட்டு வந்திருக்க, எங்களை ஏன் நீ இன்னும் அவங்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கல என்று கேட்டார். அதற்குள் ஆரண்யா மரியாதையுடன் அவர்களை வணங்கி, வணக்கம், என்னோட பேர் ஆரண்யா. நான் நான் உங்களை இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கேன் என்றாள். ஜெயசமரனின் பெற்றோர் அவளை ஏற்கனவே அடையாளம் கண்டிருந்தாலும் ஜெயசமரனை கேலி செய்வதற்காகவே அப்படி சொல்கிறார்கள் என்பதை ஆரண்யா புரிந்து கொண்டாள். இதற்கிடையில் ஜெயந்தன் குடும்பத்தின் பல உறுப்பினர்கள் ஆரண்யாவின் அழகான முகத்தை கண்டு ஒரு கணம் மெய்மறந்து நின்றனர். அதோடு அவளது அமைதியான தோற்றமும் கம்பீரமான நடையும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அந்த சூழ்நிலையை கவனித்த ஜெயசமரனின் தாய் மகிழ்ச்சியுடன் ஆரண்யாவை அருகில் அழைத்துக் கொண்டார். ஜெயதீபனின் கண்களிலும் மெதுவான திருப்தி தெரிந்தது. பின்னர் அனைவரும் ஒன்றாக அரண்மனைக்குள் நுழைந்தனர். ஆரண்யாவின் வருகையால் ஏற்பட்ட சலசலப்பு சிறிது நேரமே நீடித்தாலும் ஜெயந்தன் குடும்பத்தின் பெரும்பாலானோர் அவளை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையை பார்த்த ஜெயசமரன் ஒரு வகையான உதவியற்ற நிலையை உணர்ந்தான். குறிப்பாக அவன் தாய் ஆரண்யாவை அருகில் வைத்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்ததால் அவனுக்கே அவளிடம் பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆரண்யா, வித்யா மற்றும் ஜெயசமரனின் தாய் மூவரும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஜெயசமரன் அமைதியாக இருந்தான். பின்னர் ஜெயதீபனுடன் சிறிது நேரம் பேசிய பின் ஜெயசமரன் மூத்த மாயவனை அங்கிருந்த அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தான். ஜெயசமரனுக்கு அவர் அளித்த உதவிகளை அறிந்த ஜெயதீபன் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். அதே நேரத்தில் இத்தகைய சக்தி வாய்ந்த ஒருவர் ஒரு பெரிய குழுவின் தலைவராக ஆவதற்கு தகுதியானவர் என்பதையும் அனைவரும் உணர்ந்தனர். அத்தகைய வீரர் தங்கள் விருந்தினராக வந்திருப்பது ஜெயந்தன் குடும்பத்திற்கு பெருமையாக இருந்தது. ஜெயதீபனுடன் நீண்ட நேரம் உரையாடிய பின் மூத்த மாயவனும் இந்த குடும்பத்தின் மீது ஈர்க்கப்பட்டார். அவரது இளம் வயதில் புதிய தலைமுறை வீரர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை வலிமையாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. மேலும் தனது அனுபவங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். ஜெயந்தன் குடும்பம் அதற்கு தகுந்த இடமாக தோன்றியது. இறுதியில் அவர் அங்கேயே தங்க முடிவு செய்தார். பின்னர் ஜெயசமரன் புன்னகையுடன் தனது குடும்பத்தின் பெரியவர்களை சந்திக்க தொடங்கினார். வீடு திரும்பும் மகிழ்ச்சியைப் போல உலகில் வேறு எந்த மகிழ்ச்சியும் இல்லை என்று கூறுவார்கள். அந்த உண்மை அந்த நாளில் அவனுக்கு பூரணமாக உணரப்பட்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஓய்வெடுக்க ஜெயசமரன் ஒரு அறைக்கு சென்றான். நீண்ட பயணத்தின் சோர்வு காரணமாக அவனுக்கு தெரியாமலேயே ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கிவிட்டான். பிறகு சிறிது நேரம் கழித்து ஜெயசமரன் மீண்டும் கண்களை திறந்தபோது
வெளியே இருள் சூழ்ந்திருந்தது. அமைதியாக எழுந்து வெளியே வந்தான். அப்போது அரண்மனை வளாகத்தில் பல பரிச்சயமான சக்திகள் இருப்பதை அவன் உணர்ந்தான். அந்த சக்திகளுக்கிடையில் ஒரு மென்மையான ஆழமான உள் சக்தி அவனது கவனத்தை ஈர்த்தது. அவன் உடனே, என்னோட நண்பர்கள் பல பேர் இந்த இடத்துல இருக்காங்க. ஆனா இந்த சக்திகளுக்கு மத்தியில நான் உணர்ற இந்த உள் சக்தி மகதியோட சக்தியா தான் இருக்கணும் என்றான். அதற்கு பிறகு அவன் மெதுவாக முன்னேறினான். அப்போது அவன் நடை முற்றத்தை நோக்கி நகர்ந்தது. அங்கு ஒரு பெரிய மரம் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அந்த மரத்தின் அருகில் வெள்ளை உடையணிந்த ஒரு பெண் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்து, அப்படின்னா என்னோட யூகம் சரியானதுதான் என்றான். அதைத் தொடர்ந்து ஜெயசமரன் முற்றத்திற்குள் வந்து அங்கே மகதியை கண்டான். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவனும் ஆரண்யாவும் முதலில் சந்தித்த அந்த ஆழ்நிலை தியானத்திற்குள் நுழைய உதவியது மகதிதான். அவளை மீண்டும் பார்க்கும்போது அவளைச் சுற்றி உள் சக்திகள் அடர்த்தியாக சூழ்ந்திருந்ததால் அவள் ஆழ்ந்த பயிற்சியில் ஈடுபட்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. மேலும் அவள் பஞ்சவ தாந்திரிகத்தின் உச்சநிலையை அடைந்திருப்பதாகவும் தோன்றியது. அதோடு இன்னும் ஒரு படி முன்னேறினால் அவள் ஆரம்ப நிலை தெய்வீக தாந்திரிகராக மாறியிருப்பாள். கடந்த சில ஆண்டுகளில் அவள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறாள் என்பதை அவளிடமிருந்து வெளிப்பட்ட உள் சக்திகளிலிருந்தே ஜெயசமரன் தெளிவாக உணர்ந்தான். அவளை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த ஜெயசமரனுக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது. உடனே அவன் தனது உள் சக்திகளை வெளிப்படுத்தி மெதுவாக மகதியின் உள் சக்திகளை சுற்றி போர்த்தினான். திடீரென தனது உள் சக்திகள் வெளிப்புற சக்திகளால் உறிஞ்சப்படுவதை உணர்ந்த மகதி திகைத்து போனாள். உடனே அவள் தனது உள் சக்திகளை பாதுகாத்து தப்பிக்க முயன்றாள். ஆனால் அந்த மர்மமான சக்திகளுக்கு எதிராக அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த சக்திகள் மகதியின் உள் சக்திகளுடன் மெதுவாக இணைந்து அவளுடைய உள் சக்திகளை வளரச் செய்ய தொடங்கின. இந்த நிலை சில நேரம் தொடர்ந்தது. இறுதியில் நீண்ட காலமாக அவள் அடைய முயன்று வந்த நிலையை அவள் அடைந்தாள். அதாவது அவள் இப்போது ஒரு தெய்வீக தாந்திரிகராக மாறியிருந்தாள். சில கணங்களுக்கு பிறகு மகதி மெதுவாக கண்களை திறந்தாள். உடனே தூரத்தில் நின்றிருந்த மெலிந்த இளைஞன் மீது அவளது பார்வை நிலை கொண்டது. அவனை பார்த்ததும் ஒரு கணம் அவள் நினைவுகளில் மூழ்கினாள். பின்னர் மெதுவாக, அப்படின்னா சமரன் எனக்கு உதவி பண்ணானா என்று கேட்டாள். உடனே பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த காட்சி அவளது நினைவில் மின்னியது. பிறகு புன்னகையுடன் அவள் தனது தலையை மெதுவாக அசைத்தாள். அதைத் தொடர்ந்து வந்த நாட்களில் எங்கும் அமைதி நிலவியது. அதனால் ஜெயசமரன் ஜெயந்தன் குடும்பத்துடன் நீண்ட காலம் தங்கியிருந்தான். எத்தனை வருடங்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் இதுவரை தன்னை வலுப்படுத்திக் கொள்ள அவன் தொடர்ந்து அலைந்து திரிந்திருந்தான். இப்போது தனது குடும்பத்துடன் இருக்க வாய்ப்பு கிடைத்ததால் அவர்களுடன் அதிக நேரம் செலவிட விரும்பினான். இருப்பினும் இந்த அமைதி புயலுக்கு முந்தைய அமைதி என்பதை அவன் மனதில் உணர்ந்திருந்தான். ஏனெனில் விநாசராஜனுக்கு என்ன நடக்கிறது என்றும் இருளின் அடிமைகள் மறைந்து என்ன செய்கிறார்கள் என்றும் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் நீண்ட காலமாக மறைந்திருந்த அந்த இருளின் அடிமைகள் மீண்டும் தோன்றத் தொடங்கியதால் விநாசராஜனின் விழிப்பு நாள் நெருங்கி வருகிறது என்பது தெளிவாக இருந்தது. இந்த எண்ணம் ஜெயசமரனின் மனதில் ஒரு லேசான கலக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த காரணத்தால் தன் குடும்பத்துடன் கழிக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுள் அதிகரித்தது. இந்த நேரத்தில் ஆரண்யா ஸ்வர்க்க சித்தி பிரிவுக்கு திரும்புவது பற்றி ஒரு முறையும் குறிப்பிடவில்லை. அதற்கு காரணம், ஜெயசமரனின் தாய் அவள் மீது மிகுந்த அன்பு காட்டி தனது பெரும்பாலான நேரத்தையும் அவளுடன் செலவிட்டதுதான். இந்த அமைதியான நிலை சில நாட்கள் தொடர்ந்தது. பின்னர் திடீரென ஜெயதீபன் ஜெயசமரனை அவைக்கு வரவழைத்தார். அங்கு அவர் கூறிய செய்தி ஜெயசமரனை ஆச்சரியப்படுத்தியது. அவன் உடனே, அப்படின்னா நான் பூவந்தி பகுதிக்கு போகணும்னு விரும்புறீங்களா? ஆனா நான் ஏன் அங்க போகணும்பா என்று கேட்டான். தன் குடும்பத்திலிருந்து பிரிந்த பிறகு ஜெயசமரன் பயிற்சிக்கு சென்ற முதல் இடம் பூவந்தி பகுதியே. அப்போது அந்த பகுதி பல கும்பல்கள் தொடர்புடைய கொந்தளிப்பான இடமாக இருந்தது. அதே இடத்தில்தான் ஜெயசமரன் பண்டைய அறிவு குழுவிடமிருந்து பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பண்டைய குறியீட்டை பெற்றிருந்தார். இதற்கிடையில் ஜெயதீபன் அமைதியாக, சமரா, பூவந்தி பகுதி இப்ப ரொம்ப மாறிடுச்சு. உண்மையில காந்தல் பேரரசுல இப்ப 2 சக்தி வாய்ந்த குடும்பங்கள் மட்டும்தான் இருக்குது. முன்னாடி இருந்த 4 சக்தி வாய்ந்த குடும்பங்களும் செதஞ்சு போயிடுச்சு. இப்போ நாம மட்டும்தான் எஞ்சி இருக்கோம். அந்த 2 சக்தி வாய்ந்த குடும்பங்கள்ல நம்ம ஜெயந்தன் குடும்பத்தை நீக்கிட்டா 2வது சக்தி வாய்ந்த குடும்பம் பூவந்தி பகுதியோட கழுகு குழுதான். பெரிய பிரிவுகள் சேர்ந்து காந்தல் பேரரசை தாக்குனப்ப அதோட வடக்கு பகுதியை கழுகு குழுதான் பாதுகாத்துச்சு. கழுகு குழுங்கிறது முன்னாடி பூவந்தி பகுதியில இருந்த ஒரு சின்ன குழு மட்டும்தான். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கழுகு குழு திடீர்னு ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறி முழு பூவந்தி பகுதியையும் ஒரு முக்கிய பகுதியா மாத்திடுச்சு.
நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த குழு சுத்தி இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் ஆதிக்கம் செலுத்துது. அதோட அவங்க சக்தி உண்மையிலேயே ரொம்ப பிரமிக்க வைக்குது சமரா. என்றார். கழுகு குழுவின் பெயரை கேட்டதும் ஜெயசமரனின் கண்கள் ஆச்சரியத்தில் பிரகாசித்தன. ஏனெனில் தனது பயணத்தின் போது சந்தித்து உதவிய அந்த சிறிய கழுகு குழு இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒன்றாக மாறியிருக்கும் என்று அவன் ஒருபோதும் கற்பனை செய்திருக்கவில்லை. சில கணங்கள் யோசித்த பிறகு, ஆனா அப்பா, அந்த குழு எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒண்ணா மாறுச்சு என்று கேட்டான். அதற்கு ஜெயதீபன் புன்னகையுடன், பூவந்தி அடித்தள கல்லுல மறைஞ்சிருந்த ஒரு புதையல் அவங்க கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. அது ஒரு பண்டைய மாபெரும் குழுவுக்கு சொந்தமானதாகவும் தெரியுது. இப்போ அந்த கழுகு குழு முழுசா அந்த அடிக்கல்ல சுத்தி குடியேறி அதை 24 மணி நேரமும் பாதுகாத்துட்டு வருது. அந்த கழுகு குழுவோட தற்போதைய தலைவர் நேத்ராங்கிற ஒரு பொண்ணுதான்னு நான் கேள்விப்பட்டேன். என்றார். நேத்ராவின் பெயரை கேட்டதும் ஜெயசமரனின் மனதில் பழைய நினைவுகள் மெதுவாக எழத் தொடங்கின. ஒரு காலத்தில் தனது இனத்தை பாதுகாக்க எதையும் செய்ய தயாராக இருந்த அதே பெண் இவள்தான் என்பது ஜெயசமரனின் நினைவில் தெளிவாக இருந்தது. ஆனால் இன்று அவள் கழுகு குழு போன்ற ஒரு சக்தி வாய்ந்த குழுவின் தலைவியாக மாறும் அளவுக்கு மிகுந்த வலிமையை அடைந்திருந்தாள். இதை பார்த்தபோது ஜெயசமரன் சென்ற பிறகு பூவந்தி பகுதியில் குறிப்பிடத்தக்க ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாக தோன்றியது. அந்த எண்ணத்தில் மூழ்கியவாறே ஜெயசமரன், அப்படின்னா நீங்க என்ன பூவந்தி பகுதிக்கு அனுப்புறதுக்கு காரணம் இந்த கழுகு குழுவோட தொடர்புடையதா தான் இருக்கணும், இல்லையா என்று கேட்டார். ஜெயசமரனின் கேள்விக்கு பதிலளித்த ஜெயதீபன் லேசான சங்கடத்துடன் தலையசைத்தபடி, சமரா, உனக்கு பூவந்தி அடித்தள கல்லை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்க இப்போ ஒரு பெரிய பிரச்சனை எழுந்திருக்குதுன்னு வதந்திகள் பரவி இருக்குது. கழுகு குழுவால அதை தீர்க்க முடியல. அதனாலதான் அவங்க நம்ம ஜெயந்தன் குடும்பத்துக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. உனக்கு நேரம் இருந்தா நீ அங்க போய் அவங்களோட பிரச்சனையை தீர்க்க முடியுமா? என்று கேட்டார். கழுகு குழு சிக்கலில் இருப்பதை அறிந்தபோது ஜெயசமரன் சற்று கவலையடைந்தான். ஆனால் சில நொடிகள் யோசித்த பிறகு அவன் அமைதியாக தலையசைத்து அவர்களுக்கு உதவ ஒப்புக்கொண்டான். ஏனெனில் அந்த குலத்தினர் ஒரு காலத்தில் அவனுக்கு பெரிதும் உதவி இருந்தனர். அதனால் இப்போது அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டதால் பின்வாங்க வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு தோன்றவில்லை. அதன் பின் அவன் அங்கு அதிக நேரம் தங்கவில்லை. ஆரண்யாவை பின்னால் விட்டுவிட்டு கழுகு குழுவை நோக்கி தனியாக புறப்பட்டான். காந்தல் பேரரசு பறந்து விரிந்திருந்தது. இருப்பினும் ஜெயசமரனின் வேகத்திற்கு அவன் 1 மணி நேரத்திற்குள் பூவந்தி பகுதியை அடைந்து விட்டான். அங்கு சென்றதும் அவன் அந்த பகுதியின் ஆழத்திற்குள் தொடர்ந்து நகர்ந்தான். அப்போது உயரமாக பறக்கும் ஒரு பெரிய கொடியை கண்டான். அந்த கொடியில் ஒரு மூர்க்கமான கழுகின் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அது கழுகு படையின் அடையாளமாக இருந்தது. அதே நேரத்தில் பூவந்தி பகுதியின் மீது கழுகு படைக்கு இவ்வளவு ஆதிக்கம் இருக்கும் என்று ஜெயசமரன் ஒருபோதும் கற்பனை செய்ததில்லை. அந்த பகுதியின் ஒவ்வொரு அங்குலத்தையும் கழுகு படை ஆட்சி செய்வது போலவும் அரச குடும்பத்திற்கே அங்கே மிக குறைந்த செல்வாக்கு மட்டுமே இருப்பது போலவும் தோன்றியது. பிறகு அங்கிருந்து சிறிது தூரத்தில் பார்த்தபோது நகரத்தின் நடுவில் ஒரு பெரிய கல்லை கண்டான். அதை உற்று பார்த்தவுடன் ஜெயசமரனின் கண்களில் விசித்திரமான உணர்ச்சி தோன்றியது. பின்னர் அவன் மெதுவாக, என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச முதல் சக்தி வாய்ந்த நுட்பமான மாபெரும் சிறை விரல் நுட்பம் இங்கிருந்து தான் எனக்கு கிடைச்சது என்றான். அந்த நுட்பம் வாழ்வா சாவா என்ற பல இக்கட்டான தருணங்களில் அவனுக்கு பலமுறை உதவி இருந்தது. அந்த நினைவுகள் மனதில் மிதந்தபடி அவன் ஒளியாக உருமாறி முன்னோக்கி நகர்ந்து அந்த பெரிய கல்லின் முன் வந்து நின்றான். அதை தொட விரும்பி அவன் கையை மெதுவாக நீட்டினான். ஆனால் அவன் தொட முயன்ற அந்த கல் இப்போது கழுகு குழுவினருக்கு புனிதமானதாக மாறியிருந்தது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. இதனால் காவலில் இருந்த வீரர்கள் ஆரம்பத்தில் ஜெயசமரனை புறக்கணித்தனர். ஆனால் சில கணங்களுக்கு பிறகு அவர்கள் அவனை கவனித்ததும் முகங்களில் பதட்டம் தோன்றியது. உடனே அவர்கள் அவனை நோக்கி விரைந்து வந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் அவனை சூழ்ந்தனர். அந்த நிலை எந்த நேரத்திலும் தாக்குதல் தொடங்கலாம் என்ற பதட்டத்தை உருவாக்கியது. அதே நேரத்தில் பூவந்தி அடித்தள கல்லின் முன் ஜெயசமரன் நின்று கொண்டிருக்க, மஞ்சள் நிற ஆடை அணிந்த ஒரு பெண் நகரத்தின் உயரமான கட்டிடத்தின் மீது நின்று கொண்டிருந்தாள். அவளது தோரணை உயர்ந்த பதவியில் இருப்பவளைப் போல கம்பீரமாக இருந்தது. அப்போது அவள் அமைதியாக தேநீர் அருந்தி கொண்டே தூரத்தை நோக்கி வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் ஒரு மென்மையான இருமல் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் தனக்கு பின்னால் யாரோ வந்திருப்பதை அவள் உணர்ந்தாள். அத்தியாயம் 2072. அந்த பெண் திரும்பி பார்க்காமல் இருந்த போதும் அது தன் தந்தை என்பதையும் அவள் உணர்ந்தாள். அந்த நடுத்தர வயது மனிதர் முன்னே வந்து நகரத்தை நோக்கி பார்த்தபடி பெருமூச்சு விட்டார். பின்னர் மெதுவாக, நேத்ரா, என் மகளே, நீ என்ன ரொம்ப பெருமைப்படுத்தி இருக்க. அதுவும் இந்த 2-3 வருஷத்துல
அந்த பெருமை எங்கேயோ போயிருச்சு. நீ பொறுப்பெடுத்த கொஞ்ச வருஷத்திலேயே நம்ம கழுகு குழு மொத்த பூவந்தி பகுதியிலேயே ரொம்ப பெரிய குழுவா மாறிடுச்சு. இது எல்லாமே உன்னாலதான் சாத்தியமாச்சு. ஆனா மகளே, நீ இனியும் சின்ன பொண்ணு இல்ல. உன்னோட இளமை போய்கிட்டே இருக்குது. நீ விரும்புற இடத்த நம்ம குழு அடைஞ்சிருச்சு. இனி எப்போ நீ உன்னை பத்தி யோசிக்க போற? காந்தல் பேரரசுல உன்னை விரும்புற எண்ணற்ற திறமையான இளைஞர்கள் இருக்காங்க. நீ உன் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக விரும்பலையா? என்று கேட்டார். அந்த பெண்ணிடம் பேசியவர் கழுகு குழுவின் தலைவரான நலந்தன் தான். ஆனால் நேத்ரா அவரது வார்த்தைகளை கேட்டதும் மெதுவாக தலையசைத்தாள். பின்னர் அமைதியாக, அப்பா, இப்போ அதை பத்தி பேச தேவையில்ல. அந்த விஷயத்துக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்குது என்றாள். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் பூவந்தி அடித்தளக்கல் அருகிலிருந்து திடீரென உரத்த சத்தங்கள் எழத் தொடங்கின. அந்த சத்தத்தை கேட்டதும் அவர்கள் இருவரின் முகங்களிலும் பதட்டம் தென்பட்டது. உடனே ஒருவர் விரைந்து வந்து, தலைவரே, ஒரு ஊடுருவல்காரன் நம்ம பகுதிக்குள்ள நுழைஞ்சிட்டான். எல்லாத்துக்கும் மேல அவ இப்ப பூவந்தி அடித்தள கல்லுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கான் என்றான். இதை கேட்டவுடன் நேத்ராவின் முகம் உடனே கடுமையாக மாறியது. அடுத்த நொடியே அவள் அந்த இடத்திலிருந்து மறைந்து நேராக பூவந்தி அடித்தள கல்லை நோக்கி பாய்ந்தாள். அதே சமயம் அவளுடைய சக்தி வாய்ந்த குரல் நகரம் முழுவதும் எதிரொலித்து, கழுகு படையோட வீரர்களே, கவனமா கேளுங்க. ஒரு ஊடுருவல்காரன் நம்ம பகுதிக்குள்ள நுழைஞ்சிட்டான். உடனே நம்ம நகரம் முழுவதையும் மூடி எல்லா வெளியேறும் வழிகளையும் பாதுகாப்புகளை பலப்படுத்துங்க என்றாள். அந்த பகுதி மக்களால் நிரம்பி இருந்தது. திடீரென எழுந்த குழப்பத்தால் அங்கிருந்த அனைவரின் கவனமும் மெதுவாக பூவந்தி அடித்தள கல்லின் பக்கம் திரும்பியது. அப்போது அதன் முன்னால் ஒரு மெலிந்த இளைஞன் அமைதியாக நின்று கொண்டிருப்பதை அவர்கள் கவனித்தனர். அடுத்த கணமே நேத்ராவின் உத்தரவுக்காக அனைவரும் காத்திருந்தனர். சில நொடிகளுக்கு பிறகு ஒரே நேரத்தில் அவர்கள் அந்த இளைஞனை தாக்க தயாரானார்கள். ஆனால் அந்த பரபரப்பின் மத்தியிலும் அடித்தள கல்லின் முன் நின்றிருந்த அந்த இளைஞன் சிறிதும் அசையவில்லை. மாறாக அவன் தன் முன்னால் இருந்த அந்த கல்லையே அமைதியாக பார்த்து மெதுவாக புன்னகைத்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு பெண் முன்னே வந்து அனைவருக்கும் முன் நின்றாள். அவளை பார்த்ததும் கழுகு குழுவின் வீரர்கள் அனைவரும் மரியாதையுடன் தலை வணங்கினர். ஆனால் அவள் முகத்தில் கடுமையான நோக்கம் தெரிந்தது. அவள் உடனே கூர்மையான குரலில், நீ எங்க குழுவோட விதிகளை மீறிட்ட. இந்த இடம் எங்க குழுவுக்கு ரொம்ப புனிதமானது. இங்க யாரும் நுழைய அனுமதி இல்ல. நீ ஏன் இங்க வந்த? முதல்ல நீ யாரு, எங்க இருந்து வரேன்னு சொல்லு என்றாள். அந்த குரலை கேட்டதும் அடித்தள கல்லின் முன் நின்றிருந்த உருவம் மெதுவாக நகரத் தொடங்கியது. சில நொடிகளுக்கு பிறகு அது மெதுவாக திரும்பி நேத்ராவை பார்த்தவுடன் அது புன்னகைத்தபடியே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நேத்ரா. நீயும் உன்னோட குடும்பமும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் என்றது. அந்த இளைஞனின் முகத்தை ஒரு நொடி பார்த்தவுடன் நேத்ரா திடீரென உறைந்து போனாள். அருகில் நின்றிருந்த வீரர்களும் அவளுடைய மாறிய முகபாவத்தை கவனித்து ஆச்சரியமடைந்தனர். ஒரு கண நேர ஆச்சரியத்திற்கு பிறகு நேத்ரா தன்னை சுதாரித்துக் கொண்டு, நீ நீ சமரன் ஜெயந்தனா என்று கேட்டாள். நேத்ரா சமரன் ஜெயந்தனின் பெயரை சொன்னவுடன் சுற்றியிருந்த வீரர்கள் மெல்ல பேசத் தொடங்கினர். அதிலிருந்து முழு காந்தல் பேரரசிலும் சமரன் ஜெயந்தனை தெரியாதவர்கள் யாருமே இல்லை என்பது அந்த சூழலில் தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் நேத்ராவின் ஆச்சரியத்தை கண்ட ஜெயசமரன் மெதுவாக சிரித்தான். பின்னர் நேத்ரா முன்னே வந்து, உன்னை மறுபடியும் சந்திப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்றாள். அதற்கு ஜெயசமரன் அவளை அமைதியாக பார்த்தபடி புன்னகையுடன், உண்மையை சொல்லணும்னா இந்த கொஞ்ச வருஷத்துல உங்களோட கழுகு குழு காந்தல் பேரரசோட மாபெரும் குழுவா மாறும்னு நான் கற்பனை பண்ணி கூட பார்க்கல. இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாகவும் மனசுக்கு இதமாகவும் இருக்கு என்றான். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது பின்னால் இருந்து ஒருவர் முன்னே வந்து சிரித்தபடியே, அப்போ இதுதான் சமரனா என்று கேட்டார். அந்த குரலை கேட்ட ஜெயசமரன் திரும்பி பார்த்தான். பிறகு வந்தவர் நலந்தன் என்பதை அவன் உடனே உணர்ந்தான். அவரை கண்டதும் ஜெயசமரன் மரியாதையுடன் தலை வணங்கினான். இதற்கிடையில் நலந்தன் சற்று உணர்ச்சி வசப்பட்டபடி ஜெயசமரனை பார்த்தார். உண்மையில் ஜெயசமரன் முழு கிழக்கு பகுதியின் மாபெரும் வீரன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவனாக மாறியிருந்தான். அதனால் பலரும் அவனுடனும் அவன் குடும்பத்தினருடனும் நட்பு கொள்ள விரும்பியிருந்தனர். அந்த நேரத்தில் நேத்ரா லேசான வருத்தத்துடன் ஜெயசமரனை பார்த்து, சமரா, நீ இப்போ ரொம்ப வளர்ந்துட்ட. உன்னோட பதவி காரணமா எங்களை மாதிரி சின்னவங்களை நீ மறந்திருப்ப இல்லையா என்று கேட்டாள். நேத்ரா இப்படி பேசுவதைக் கண்ட நலந்தன் அவளை முறைத்து பார்த்தார். ஆனால் ஜெயசமரன் பெருமூச்சு விட்டபடி புன்னகைத்தான். பின்னர் அமைதியாக, எனக்கு கிண்டல் பண்றது கொஞ்சம் நிறுத்து நேத்ரா. அன்னைக்கு மட்டும் நீ அந்த பனிமூட்டமான காட்டுல இருந்து வெளியே வர எனக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தா நான் எப்பவோ அந்த ஓநாய்களுக்கு இரையாயிருப்பேன். சரி, விஷயத்துக்கு வரேன். உங்க குழுக்கிட்ட இருந்து என் அப்பாவுக்கு உதவிக்கான கோரிக்கை வந்ததால தான் நான் இங்க திரும்பி வந்திருக்கேன். அதனால பூவந்தி பகுதியில என்ன பிரச்சனைன்னு யாராவது எனக்கு விளக்கமா சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி
இந்த அடித்தள கல்லை பார்க்கும்போது என்னோட மனசுல இன்னொரு கேள்வி எழுது. உனக்கும் இந்த அடித்தள கல்லுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா என்று கேட்டான். ஜெயசமரனின் கடைசி கேள்வியால் நேத்ரா சற்று ஆச்சரியப்பட்டாள். ஆனால் உடனே நளந்தன் புன்னகைத்தபடியே, "ஹம், சமரா, உனக்கு அப்புறம் நேத்ராவும் இந்த பூவந்தி அடித்தள கல்லுக்குள்ள நுழைஞ்சா. எல்லாத்துக்கும் மேல இந்த அடித்தள கல்லோட ஆன்மாவும் அவளை தகுதியானவளா கருதுச்சு. அதனால நேத்ரா அந்த பண்டைய குழுவோட புதையலை எடுக்கிறதுலயும் வெற்றி அடைஞ்சா. கடைசியா இந்த பூவந்தி அடித்தள கல்லை பாதுகாக்கிறதுக்காக நாங்க கழுகு குழுவை உருவாக்கணும். அப்புறம் இந்த கல்லுக்கும் அவளுக்கும் ஏற்பட்ட தொடர்ப நேத்ரா உனக்கு சொல்லுவா" என்றார். நளந்தன் இதை சொன்னதும் ஜெயசமரன் உடனே நேத்ராவை திரும்பி பார்த்தான். அதை பார்த்த நேத்ரா லேசான கவலையுடன், "சமரா, பூவந்தி அடித்தள கல்லோட அமைவிடம் கணிசமா மாறிடுச்சு. இந்த கல்லுக்குள்ள இருக்கிற பாதுகாவலனை பத்தி உனக்கு தெரியும் இல்லையா? பூவந்தி பண்டைய குழு இருளின் அடிமைகளால தாக்கப்பட்டு இந்த பகுதியில உலகத்தையே உலுக்கின ஒரு பெரிய போர் நடந்ததை பத்தியும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியில அந்த பண்டைய குழு அழிக்கப்பட்டுச்சு. இருளின் அடிமைகளும் பெரும் இழப்புகளை சந்திச்சானுங்க. இருந்தாலும் அவனுங்களோட தீய சக்திகள் இந்த நிலத்துல ரொம்ப ஆழமா ஊடுருவிடுச்சு. ஆனா என்னன்னு தெரியல, இந்த கொஞ்ச வருஷமா இந்த தீய சக்திகள் திடீர்னு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு" என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டான். பின்னர் அமைதியாக தனக்குள், "நான் நினைச்சது சரிதான். இந்த உலகத்துல இப்ப வர்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில இருளின் சக்திகள் தொடர்புடையதா இருக்குது" என்றான். அந்த எண்ணம் அவன் மனதில் நிலைத்திருந்த போது நேத்ரா மீண்டும் பேசத் தொடங்கி, "பண்டைய பூவந்தி பழங்குடியினத்தோட மூத்தவர்கள் இந்த அடித்தள கல்லுக்குள்ள பல சக்திகளை விட்டுட்டு போயிருக்காங்க. பல ஆண்டுகளா அதுக்குள்ள வசிக்கிற பாதுகாவலர் அந்த சக்திகள் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்காரு. ஆரம்பத்துல அந்த மாற்றங்கள் ரொம்ப நல்லதா தான் இருந்துச்சு. ஆனா தீய சக்திகள் பூமியில இருந்து வெளியே வர ஆரம்பிச்சதும் அது அந்த பாதுகாவலரை தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா பாதுகாவலரோட உறுதியும் மன உறுதியும் பாராட்டத்தக்கது. அதனால கடுமையான தாக்குதல்கள் இருந்தப்ப கூட அடித்தள கல்ல அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போக அவர் அனுமதிக்கவே இல்ல. ஆனா அதை பண்ணதுக்காக அவர் ஒரு பெரிய விலையை கொடுத்திருக்காரு போல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவரோட வேதனையான குரல்களை நாங்க கேட்கிறோம்" என்றாள். நேத்ராவின் வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் கவலை தென்பட்டது. ஏனெனில் எல்லாவற்றையும் இழந்த பின்னரும் தனது கடைசி மூச்சு வரை தனது குழுவை பாதுகாக்க உறுதியுடன் நின்ற பூவந்தி அடித்தள கல்லின் பாதுகாவலரை அவன் ஒரு காலத்தில் சந்தித்திருந்தான். அதோடு தனது பண்டைய குழுவின் புதையலையும் உயிருடன் வைத்திருந்தவரும் அவரே. அத்தகைய நேர்மையான மற்றும் உண்மையுள்ள மனிதர் மீது ஜெயசமரனுக்கு மிகுந்த மரியாதை இருந்தது. ஆனால் தீய சக்திகள் அவரை இவ்வாறு துன்புறுத்தும் என்று அவன் ஒருபோதும் கற்பனை செய்திருக்கவில்லை. அந்த நேரத்தில் நேத்ரா மேலும், "இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா கடைசி சில வருடங்களா பூவந்தி அடித்தளத்துல சில தீய சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வருது. அதுவும் இல்லாம அதுங்க இந்த அடித்தளத்திலிருந்து வெளியேறி பூவந்தி பகுதி முழுக்க பரவ போற மாதிரி தெரியுது" என்றாள். நேத்ராவின் வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் இன்னும் கவலையடைந்தான். ஏனெனில் அரக்க சக்திகள் அடித்தளத்திலிருந்து வெளிவந்து பூவந்தி பகுதிக்குள் பரவி இருந்தால் அப்பகுதி மக்கள் பெரும் ஆபத்தில் சிக்கியிருப்பார்கள் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அப்போது அருகில் நின்று கொண்டிருந்த நளந்தன் தன் முகத்தில் கவலையுடன், "நாங்க பல வழிகளை முயற்சி பண்ணிட்டோம். ஆனாலும் இந்த அரக்க சக்தியை எங்களால கட்டுப்படுத்த முடியல. ஆனா இந்த அரக்க சக்திகள் வெளிவரவிருந்த நேரத்துல எதிர்பாராத ஒண்ணு நடந்துச்சு. உண்மையில முத்ரா வெளிப்பட்ட அந்த அரக்க சக்திகளை திருப்பி அனுப்பிட்டா" என்றார். முத்ராவின் பெயரை கேட்டதும் ஜெயசமரனின் முகம் ஆச்சரியத்தில் பிரகாசித்தது. ஏனெனில் யாருடைய இதயத்தையும் வெல்லக்கூடிய இனிமையான கண்களை கொண்ட அந்த சிறுமி அவனது நினைவில் தெளிவாக தோன்றினாள். ஆனால் அந்த அபாயகரமான அரக்க சக்திகளை அவள் எப்படி சமாளித்தாள் என்பது அவனுக்கு புரியவில்லை. ஜெயசமரனின் முகத்தில் இருந்த ஆச்சரியத்தை கவனித்த நளந்தன் மேலும், "ஆமா சமரா, முத்ரா இதை எப்படி பண்ணான்னு எங்களுக்கும் தெரியாது. ஆனா இந்த பெரிய சிக்கலை தவிர்த்தது எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அன்னையிலிருந்து நாங்க முத்ராவை அந்த கல்லுக்குள்ள சிறை வச்சிருக்கோம். இது கேட்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம். ஆனா அவ அடித்தளத்துக்குள்ள இருக்கிறது அரக்க சக்திகளோட வெளிப்பாட்டை கணிசமா குறைச்சிருக்குது. ஆனா இப்ப நிலைமை ரொம்ப சிக்கலாயிடுச்சு. அதனாலதான் நாங்க உதவி கேட்க வேண்டியதாயிடுச்சு" என்றார். நளந்தனின் வார்த்தைகளை கேட்டபோது ஜெயசமரனின் கண்களில் இருந்த வியப்பு குறையவில்லை. ஏனெனில் இருளின் தீய சக்திகளை கையாள்வது எவ்வளவு கடினம் என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். இருந்தாலும் அதிக சக்தி இல்லாத முத்ரா போன்ற ஒரு சிறுமியால் அந்த தீய சக்திகளை எப்படி சமாளிக்க முடிந்தது என்பதே அவனை இன்னும் ஆச்சரியப்படுத்தியது. சில நொடிகள் அமைதியாக யோசித்த பிறகு ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, "பூவந்தி அடித்தள கல்லுக்குள்ள பேரழிவை ஏற்படுத்த காத்திருக்கிற ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது" என்றான். ஜெயசமரன் பலமுறை இருளின் அடிமைகளை சந்தித்திருந்ததால் தற்போதைய சூழ்நிலை அந்த அடித்தள கல்லுக்குள் நிச்சயமாக ஒரு இருளின் அடிமை இருக்கிறான் என்ற எண்ணத்தை அவனுக்கு தந்தது.
பின்னர் நேத்ராவை பார்த்த அவன், நேத்ரா, அந்த அடித்தள கல்லை தர, நாம உள்ள போய் பார்த்தா மட்டும்தான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் என்றான். ஜெயசமரனின் வருகையால் நேத்ராவின் கவலைகள் பெருமளவு குறைந்திருந்தன. அதனால் அவள் மெதுவாக தனது கையை அசைத்தாள். உடனே அடித்தள கல்லிலிருந்து ஒளி ஒன்று வெளிப்பட்டது. பின்னர் அந்த ஒளி மெதுவாக நேத்ராவையும் ஜெயசமரனையும் சூழ்ந்து கொண்டு அவர்களை அடித்தள கல்லுக்குள் இழுத்தது. அதைத் தொடர்ந்து சில கணங்களில் அவர்கள் வெளிப்பார்வையில் இருந்து மறைந்தனர். அடுத்த கணத்தில் ஜெயசமரன் மீண்டும் பூவந்தி அடித்தள கல்லுக்குள் இருப்பதை உணர்ந்தான். உள்ளே நுழைந்து சுற்றிலும் பார்த்தபோது தரையிலிருந்து கருப்பு நிற சக்திகள் தொடர்ந்து வெளிப்படுவதை அவன் கவனித்தான். அந்த நேரத்தில் தூரத்திலிருந்து ஒரு வேதனையான அலறல் ஒலித்தது. அந்த குரலில் மறைந்திருந்த வலியும் கோபமும் ஜெயசமரனுக்கும் நேத்ராவுக்கும் தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் அது மூலக்கல்லின் பாதுகாவலருடைய அலறல் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த குரலை கேட்டவுடன் ஜெயசமரனும் நேத்ராவும் அதே திசையை நோக்கி விரைந்து நகரத் தொடங்கினர். சிறிது நேரத்தில் அவர்கள் தூரத்தில் ஒரு மனிதன் தெரியும் இடத்தை அடைந்தனர். அந்த மனிதன் கருப்பு நிற சக்திகளால் சூழப்பட்டு மண்டியிட்டு வானத்தை நோக்கி அலறிக் கொண்டிருந்தான். அப்போது அவனது உடலிலிருந்து கருப்பு நிற அரக்க சக்திகள் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டிருந்தன. அதோடு அந்த கருப்பு உருவத்தின் பின்னால் ஒரு பாறையின் மீது மஞ்சள் நிற ஆடை அணிந்த ஒரு சிறுமி நின்று கொண்டிருந்தாள். அந்த சிறுமியின் உடலிலிருந்து வெளிப்படும் தூய்மையான சக்திகள் அந்த கருப்பு உருவத்திலிருந்து வெளிவரும் அரக்க சக்திகளை மெதுவாக தூய்மைப்படுத்திக் கொண்டே இருந்தன. அந்த காட்சியை பார்த்த நேத்ரா உடனே சத்தமாக, முத்ரா, இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு என்று கத்தினாள். தன் அக்காவின் குரலை கேட்டவுடன் முத்ரா உடனே திரும்பி நேத்ராவை பார்த்தாள். அப்போது அவளுடைய முகத்தில் முதலில் ஆச்சரியம் தோன்றியது. அதற்கு பின்னர் மெதுவான மகிழ்ச்சி மலர்ந்தது. அடுத்த கணமே பாறையிலிருந்து விலகி அவள் விரைவாக ஓடி வந்து தனது அக்காவை கட்டிப்பிடித்தாள். அந்த அணைப்பில் பல நாட்களாக காத்திருந்த பாசம் கலந்திருந்தது. நேத்ராவை கட்டிப்பிடித்த பின் முத்ராவின் பார்வை மெதுவாக ஜெயசமரன் மீது விழுந்தது. ஒரு கணம் அவள் நின்று அவனை உற்று பார்த்தாள். அவனுடைய முகம் அவளுக்கு பழக்கமானதாக தோன்றினாலும் ஒரு நொடிக்கு தயக்கம் ஏற்பட்டது. ஆனால் அடுத்த நொடியில் அந்த முகம் யாருடையது என்பதை அவள் உணர்ந்ததும் அவளுடைய கண்கள் அளவற்ற மகிழ்ச்சியால் பிரகாசித்து, சமரனண்ணா, நீங்க இங்க இருக்கீங்களா என்று கேட்டாள். முத்ராவின் மகிழ்ச்சியான குரலை கேட்டவுடன் ஜெயசமரனின் முகத்திலும் மென்மையான புன்னகை மலர்ந்தது. பிறகு முத்ரா அவனை நோக்கி ஓடி வந்து கட்டிப்பிடிக்க முயன்றாள். ஆனால் அந்த நேரத்தில் ஜெயசமரனின் பார்வை திடீரென அவளுடைய நெற்றியில் நிலை கொண்டது. ஏனெனில் இதற்கு முன்பு ஒருபோதும் காணாத ஒரு விசித்திரமான குறியீடு அங்கே தென்பட்டது. அந்த குறியீட்டை அவன் உணர்ந்த உடனேயே மின்னல் ஒன்று அவனை தாக்கியது போல அவனுக்குள் ஒரு அதிர்ச்சி பரவ அவன் மனதிற்குள், ஒரு பண்டைய வீரரோட மறுபிறவிதான் என்றான். அந்த உணர்வு அவனை ஒரு கணம் திகைப்பில் உறைய வைத்தது. பல வருடங்களுக்கு முன்பு அவன் சந்தித்த அந்த சிறுமி ஒரு பண்டைய வீரனின் மறுபிறவி எனும் உண்மை அவனுக்கு கூட கற்பனை செய்ய முடியாத ஒன்றாக இருந்தது. ஜெயசமரனின் முகத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை கவனித்த நேத்ரா அருகில் நின்றபடி, என்னாச்சு சமரா, ஏதாவது கண்டுபிடிச்சிட்டியா என்று மெதுவாக கேட்டாள். அவளது கேள்வியை கேட்டதும் ஜெயசமரன் முத்ராவை கட்டிப்பிடித்தபடி அவள் கேட்காத அளவிற்கு மென்மையான குரலில் நேத்ராவிடம், முத்ரா எப்பவுமே இப்படிதான் இருந்தாளா? அதாவது, நான் அவளை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் முத்ரா அப்படியே தான் இருக்கா. உனக்கு இதுல எதுவும் விசித்திரமா தோணலையா என்று கேட்டான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் நேத்ரா சிறிது புன்னகைத்தாள். பின்னர் மெதுவாக பெருமூச்சு விட்டபடியே, சமரா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா முத்ரா எப்போதுமே இப்படிதான் இருக்கா. ஆனா ஏன்னு தெரியல, அவளோட உடம்புல ஒரு விசித்திரமான சக்தியை நான் உணர்றேன். அது போக போக அதிகமாயிட்டே போகுது என்றாள். அதற்கு பிறகு ஜெயசமரன் மெதுவாக, அதுக்கு காரணம் முத்ரா ஒரு பண்டைய வீரனோட மறுபிறவி என்றான். அத்தியாயம் 2073. மறுபிறவி என்ற வார்த்தையை கேட்டவுடன் நேத்ராவின் முகம் மாறியது. அவள் உடனே முத்ராவை மீண்டும் பாறை அருகே செல்லுமாறு சைகை காட்டினாள். முத்ரா திரும்பிச் சென்றதும் நேத்ரா பதட்டமான முகத்துடன், மறுபிறவியா? அப்படின்னா முத்ரா முழுசா வேற ஒரு ஆளா மாறி அவளோட நினைவுகள் எல்லாம் அழிஞ்சிடுமா என்று கேட்டாள். இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக தலையை அசைத்து, அது முத்ரா அவளோட முந்தைய பிறவில எப்படி இருந்தாங்கிறது பொறுத்துதான் தீர்மானிக்கப்படும். உண்மையை சொன்னா அவளோட முந்தைய பிறவி என்னன்னு எனக்கு தெரியாது என்றான். பொதுவாக அவதார் நிலையை அடைய தகுதி பெற்ற ஒரு வீரர் முதல் அல்லது இரண்டாம் அவதார் சோதனையில் தோல்வியுற்றால் அவர் மறுபிறவிக்கு தகுதி பெறுவார். அப்போது தற்போதைய வாழ்க்கை முந்தைய வாழ்க்கையை மறைத்துவிடும். ஆனால் முந்தைய வாழ்க்கை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தால், குறிப்பாக பனியின் ராணியை போன்ற ஆபத்தான வீரரின் வாழ்க்கையாக இருந்தால், அந்த முந்தைய வாழ்க்கையே தற்போதைய வாழ்க்கையை மறைத்துவிடும். பண்டைய காலங்களில் மறுபிறவி எடுக்கக்கூடிய வீரர்கள் மிகவும் அரிதாக இருந்ததால் ஜெயசமரனுக்கு கூட அதை பற்றி முழுமையாக தெரியாது.
இருந்தாலும் அந்த பண்டைய வீரர் முதல் அல்லது இரண்டாம் அவதார் சோதனையில் தோல்வியுற்றவராக இருந்திருந்தால் அது முத்ராவுக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதற்கிடையில் ஜெயசமரன் மெதுவாக முன்னேறினான். பிறகு அரக்க சக்திகளால் சூழப்பட்டிருந்த அந்த கருமையான உருவத்தை அவன் கவனமாக நோக்கினான். அந்த மனிதன் முன்பை விட மிகவும் மாறியிருந்தான். ஆனால் ஒன்று மட்டும் மாறவில்லை. அவனது கண்களில் இருந்த உறுதி இன்னும் அப்படியே இருந்தது. அந்த நேரத்தில் நேத்ரா மெதுவாக, இந்த கொஞ்ச வருடங்களா இந்த இடத்தோட சக்திகள் அவங்களோட மோதிட்டு வருது. அதனால அவங்க இப்ப என்னவா இருக்கிறாங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் என்றாள். அந்த நேரத்தில் பாதுகாவலன் மிகுந்த வலியால் துடித்துக் கொண்டிருந்தான். அதோடு அவன் தனது மார்பை முஷ்டிகளால் அடிக்கத் தொடங்கினான். ஆனால் அவனது கண்களில் இருந்த உறுதி அசையவில்லை. அவன் துன்பப்படுவதைக் கண்ட முத்ரா உடனே, காவலனே, இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டாள். அதே சமயம் முத்ராவின் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்தி காவலனின் உடலில் பரவியிருந்த அரக்க சக்திகளை தூய்மைப்படுத்த தொடங்கியது. காவலன் இவ்வளவு சிரமப்படுவதை கண்ட ஜெயசமரன் கலங்கினான். அவன் உடனே தனது முஷ்டிகளை இறுக்கினான். அப்போது அவனது உடலிலிருந்து பெரும் மின்னல் வெளிப்பட்டு அந்த மின்னல் விரைவாக ஒரு கோலமாக மாறியது. பின்னர் அந்த கோலம் அதிவேகமாக நகர்ந்து நேராக காவலனின் உடலுக்குள் நுழைந்தது. அந்த சக்தி உடலுக்குள் சென்றவுடனே காவலன் அதிர்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவன் உடலிலிருந்து வெளிப்பட்ட அரக்க சக்திகள் மெதுவாக குறையத் தொடங்கின. அந்த அரக்க சக்திகள் குறைந்த போது அவன் கண்களில் இருந்த வலியும் மெதுவாக மறைந்தது. சில நொடிகள் கழித்து காவலன் ஜெயசமரனை நோக்கி மரியாதையுடன் நன்றி சொல்ல முயன்றான். ஆனால் ஜெயசமரன் அவனை தடுத்து, அப்போ நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க, அதனாலதான் நிரஞ்சன யோகி மாத்திரைகளோட சாபத்திலிருந்து என்னால விடுபட முடிஞ்சது. அதனால இது நீங்க பண்ண உதவிக்கு நான் பண்ண கைமாறான்னு நினைச்சுக்கோங்க என்றான். அந்த பாதுகாவலனுக்கு இன்னும் சிறிதளவு உணர்வு இருந்தாலும் அது மிகவும் மங்கிய நிலையில் மட்டுமே இருந்தது. அதன் காரணமாக ஜெயசமரனுக்கு தான் எப்போது எவ்வாறு உதவினோம் என்பது கூட அவனுக்கு நினைவில் இல்லை. இதை கவனித்த ஜெயசமரனும் தனது நிலைமை முன்பை விட மிகவும் மாறிவிட்டது என்பதை மெதுவாக உணரத் தொடங்கினான். அதனால் அவன் மேலும் எதையும் பேசாமல் அமைதியாக நின்றான். அதற்கு பதிலாக அரக்க சக்திகள் எங்கிருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்தனவோ அந்த தரையை அவன் கடுமையான நோக்கத்துடன் உற்று பார்த்தான். பிறகு தரையிலிருந்து தொடர்ந்து வெளிவந்த அந்த அபாயகரமான இருண்ட சக்திகளை கவனித்தபடி ஜெயசமரன் மெதுவாக சிரித்துக் கொண்டே, இந்த அரக்க சக்திகள் எங்கிருந்து வருதுன்னு சரியா தெரியல. அதனால முத்ராவை இப்படி இங்கேயே ரொம்ப நாள் வச்சிருக்கிறதும் அவ்வளவு சாத்தியம் இல்ல. இதுக்கு ஒரே வழி, இந்த பிரச்சனையை நம்ம வேரோட புடுங்கி எறியணும். அதாவது பூமிக்கு அடியில பதுங்கி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம மொத்தமா அழிக்கணும் என்றான். இந்த உயர்ந்த நிலையை அடைய உதவிய பண்டைய அழிவு குறியீட்டை ஜெயசமரன் பெற்ற இடம் இதுதான். அதனால் ஒரு வகையில் பூவந்தி மூலக்கல்லுக்கு ஜெயசமரன் ஒரு பெரும் நன்றி கடன் பட்டிருந்தான். அதோடு பூமிக்கடியில் பதுங்கி இருக்கும் தீமை அழிக்கப்படும் வரை அந்த பண்டைய குழுவின் வீரர்களின் ஆன்மாக்கள் அமைதியடையாது என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான். பிறகு தனது முடிவை எடுத்த ஜெயசமரன் நேத்ராவை நோக்கி, முத்ராவை காப்பாத்து நேத்ரா. இந்த மாதிரி தீய செயல்கள் பண்ணி அதுல சந்தோஷப்படுறது யாருன்னு நானும் பார்க்க விரும்புறேன் என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் நேத்ரா உடனே முத்ராவை பின்னால் இழுத்தாள். அதற்கு பிறகு ஜெயசமரன் தனது கைகளை மெதுவாக அசைத்து மின்னலை உருவாக்க தொடங்கினான். சில நொடிகளில் மின்னல் நிரம்பிய மேகங்கள் சுற்றிலும் தோன்றின. அந்த மேகங்களிலிருந்து எண்ணற்ற மின்னல் கீற்றுகள் வெளிப்பட்டு எல்லா திசைகளிலும் பரவத் தொடங்கின. பிறகு விரைவில் அந்த மின்னல்கள் மழை போல பொழிந்தன. அந்த மின்னல்கள் தரையை தாக்கிய போது எல்லா இடங்களிலும் இருந்த தீய சக்திகள் வேகமாக மறையத் தொடங்கின. ஆனால் தீய சக்திகள் அனைத்தும் மறைந்த பிறகும் பூமிக்கடியில் எந்த அசைவும் இல்லை. இதை கண்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, இவன் ரொம்ப பிடிவாதமான அரக்கனா இருக்கான் என்றான். பின்னர் அவன் தனது விரலை நீட்டியவுடன் 1000 அடி நீளமுள்ள மின்னல் ஒன்று தரையை நோக்கி பாய்ந்தது. அந்த மின்னல் தாக்கிய உடனே அந்த பகுதி முழுவதும் கடுமையாக அதிர்ந்தது. அதோடு தரையின் பெரிய பகுதி பிளந்து அளவிட முடியாத ஆழமுள்ள ஒரு விரிசல் வெளிப்பட்டது. அதற்கு பிறகு ஜெயசமரன் இரக்கமின்றி மற்றொரு பெரிய மின்னலை உருவாக்கி அந்த பிளவை மீண்டும் தாக்கினார். இந்த முறை பூமியின் ஆழத்தில் ஏதோ ஒன்று இறுதியாக அசைந்தது. அப்போது அந்த ஆழத்திலிருந்து எண்ணற்ற அரக்க சக்திகள் வெளிப்பட்டன. பிறகு அவை ஒன்று சேர்ந்து ஜெயசமரனின் மின்னல் தாக்குதலை தடுத்தன. இதை கண்ட ஜெயசமரன் சிரித்துக் கொண்டே, இனிமே பொறுக்க முடியலையா? அப்படின்னா உடனே வெளியே வா என்றான். அதன் பின் அவன் தனது கையை அசைத்தவுடன் வானத்தில் இருந்த மேகங்கள் மேலும் பெருகின. அந்த ஒவ்வொரு மேகத்திலிருந்தும் அபாயகரமான மின்னல் கீற்றுகள் வெளிப்பட்டு அடுத்த தாக்குதலுக்கு தயாரானது. சில நொடிகள் கடந்தும் யாரும் வெளிவராததை கவனித்த ஜெயசமரன் அனைத்து மின்னல்களையும் ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் மின்னல் சூரியனை உருவாக்கினான். அப்போது அந்த மின்னல் சூரியன் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அதைத் தொடர்ந்து ஜெயசமரனின் செய்கையால் அது வேகமாக கீழிறங்கி படுகுழியை நோக்கி பாய்ந்தது. உடனே அந்த பகுதி முழுவதும் கடுமையாக நடுங்கியது.
பிறகு அடுத்த நொடியில் படுகுழியின் ஆழத்திலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டவுடனே எண்ணற்ற தீய சக்திகள் மேலெழுந்து ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் கருமையான கோலமாக மாறின. அதோடு அந்த கோலம் நேராக மின்னல் சூரியனை நோக்கி பாய்ந்து மோதியது. இந்த இரண்டு சக்திகளும் மோதியதில் ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்பு சுற்றியுள்ள பகுதியை சிதறடித்தது. அதே நேரத்தில் மாபெரும் கருப்பு கோலத்தில் விரிசல்கள் தோன்றி சில நொடிகளில் அது உடைந்து சரிந்தது. ஆனால் அந்த கோலம் அழிந்த அடுத்த கணமே அந்த பிளவின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய அரக்க கை வெளிப்பட்டு ஒரே அடியில் அது மின்னல் சூரியனை அழித்தது. ஜெயசமரனின் தாக்குதல் தடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த மின்னல் அரக்க கையில் எண்ணற்ற காயங்களை ஏற்படுத்தியது. அதை பார்க்கும்போது பண்டைய மின்னல் குறியீட்டின் சக்தி எவ்வளவு ஆபத்தானது என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த முறை அந்த அரக்கன் நேரடியாக தாக்குதலை எதிர்கொண்டதால் அதன் விளைவுகளையும் அவன் சந்திக்க வேண்டியிருந்தது. அப்போது அந்த பிளவின் ஆழத்திலிருந்து அரக்க சக்திகள் தொடர்ந்து வெளிவரத் தொடங்கின. அதே சமயம் ஒரு விசித்திரமான குரல் ஒலித்து, பண்டைய மின்னல் குறியீட்டையே நீ எடுத்துட்டியா என்று கேட்டது. அந்த குரலுடன் வெளிவந்த அரக்க சக்திகளுக்கு நடுவே ஒரு உருவம் மெதுவாக தோன்றியது. அதை ஜெயசமரன் கூர்ந்து கவனித்தான். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த உருவம் முழுமையாக வெளிவந்தது. இருள் சக்திகளிலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த மனிதன் நேராக ஜெயசமரனை நோக்கி பார்த்தான். அப்போது அவனுடைய முகமும் வெளிறியிருந்தது. பின்னர் அவன் உடனே, பண்டைய அழிவு குறியீட்டோட முந்தைய உரிமையாளரை நான் தான் கொன்னேன். ஆனா 2 பண்டைய குறியீட்டை வச்சிருக்கிற ஒருத்தன் இங்க வந்து என்னோட கையால மரணத்தை சந்திப்பான்னு நான் என்னோட கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. ஏய் தம்பி, அந்த கிழவனை கொன்னது மாதிரி இன்னைக்கு உன்னையும் நான் அழிப்பேன். ஏன்னா பண்டைய குறியீடுகளோட உரிமையாளர்களை அழிக்கிறதுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கே வந்தேன். என்று அவன் கொடூரமாக சிரித்தான். அவன் சிரிப்பு மெதுவாக அடங்கிய போது முகத்தில் அமைதியான பாவனையுடன் அரக்க சக்திகளின் மத்தியில் வெளிப்பட்ட அந்த உருவத்தை ஜெயசமரன் கவனமாக பார்த்தான். அப்போது அந்த அரக்கனின் உடலிலிருந்து மிக அபாயகரமான சக்தி வெளிப்பட்டது. அது சாதாரண இருளின் மன்னனின் சக்தி அல்ல என்பதை ஜெயசமரன் உடனே உணர்ந்தான். சிறிது நேரம் அவனை உற்று பார்த்த பிறகு ஜெயசமரன் அமைதியான குரலில், நீ கருங்கோன் சேனை குழுவோட எந்த மன்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். அவனது பலத்தை பார்த்தவுடன் அந்த அரக்கன் சாதாரண இருளின் மன்னன் அல்ல என்பது தெளிவாக தெரிந்தது. அதோடு அவன் கருங்கோன் சேனை குழுவின் சிறப்பு மன்னர்களில் ஒருவன் என்பதும் வெளிப்படையாக தெரிந்தது. மறுபுறம் ஜெயசமரனின் கேள்வியை கேட்டதும் அந்த அரக்கன் முதலில் சற்று ஆச்சரியமடைந்தான். பின்னர் அவன் மெதுவாக புன்னகைத்து, எங்க கருங்கோன் சேனை குழுவை பத்தி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்குது போல. அப்படின்னா இப்ப எங்க குழு உங்களை ரொம்பவும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் உங்களை மாதிரி மனிதர்களுக்கு எங்களை பத்தி தெரிஞ்சிருக்குது. சரி, இந்த உலகம் அழிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கருங்கோன் சேனை குழுவோட 9வது மன்னன் என்றான். 9வது மன்னன் என்ற வார்த்தையை கேட்டதும் ஜெயசமரன் அதிக ஆச்சரியத்தை வெளிப்படுத்தவில்லை. ஏனெனில் இதைவிட சக்தி வாய்ந்த அரக்க மன்னர்களை அவன் முன்பே எதிர்கொண்டிருந்தான். அதனால் அவன் அமைதியாகவே இருந்தான். மேலும் கவனமாக பார்த்தபோது அவன் முன்னால் இருந்த 9வது மன்னன் 2 அவதார் சோதனைகளில் தேர்ச்சி பெற்றவர்களை விட பலவீனமானவன் என்பதை ஜெயசமரன் உணர்ந்தான். அதோடு பலத்தின் அடிப்படையில் 9வது மன்னன் 7ஆம் மன்னனை விட பலவீனமானவன் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதற்கு காரணம் ஜெயசமரன் ஏற்கனவே 7ஆம் மன்னனை எதிர்கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஜெயசமரன் அமைதியாக அவனை பார்த்து, பண்டைய காலத்துல பூவந்தி பகுதியில் இருந்த பஞ்சவன் குழுவை தாக்க துணிஞ்சவன் நீதான் இல்லையா என்று கேட்டான். இந்த கேள்வி 9வது மன்னனின் முகத்தில் பெருமிதமான புன்னகையை வரவழைத்தது. பிறகு அதோடு அவன், நீ சொல்றது சரிதான். பஞ்சவ குழுவை அழிச்சது நான் தான். அதுவும் இல்லாம உன்கிட்ட இருக்கிற அந்த பண்டைய அழிவு குறியீட்டோட முந்தைய உரிமையாளரையும் நான் தான் என்னோட கையால நசுக்கி கொன்னேன் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே பாதுகாவலனின் கண்களில் கொலை வெறி மின்னியது. திடீரென அவன் உடலிலிருந்து ஒரு சக்தி பெருக்கு எழுந்தது. அடுத்த கணமே அவன் அதிவேகமாக முன்னேறி 9வது மன்னனை தாக்க முயன்றான். அப்போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவனுள் எரிந்து கொண்டிருந்த கோபம் அந்த நொடியில் வெளிப்பட்டது. இதை கண்ட நேத்ரா உடனடியாக தனது சக்தியை திரட்டி பாதுகாவலனை தடுக்க முயன்றாள். ஏனெனில் பலத்தில் அந்த பாதுகாவலனால் ஒருபோதும் 9வது மன்னனுக்கு ஈடாக முடியாது என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆனால் 9வது மன்னன் அந்த பாதுகாவலனை பார்த்தபோது அவன் முகத்தில் ஒரு மூர்க்கமான மகிழ்ச்சி மின்னி, டேய் போதும், கொஞ்சம் நில்லு. உன்னோட நிலைமை இப்பவே மரணத்தை விட ரொம்ப மோசமா இருக்குது. மறுபடியும் என் பக்கத்துல வந்து அடி வாங்கி சாகாத. ஆனா நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன். உங்களோட நாடோடி குழு ரொம்ப சக்தி வாய்ந்ததா தான் இருந்துச்சு. நான் அவங்கள அழிச்சிருந்தாலும் உங்களோட குழு என் தோழர்கள் எல்லாரையும் கொன்றுச்சு. உண்மையில
உங்களோட அந்த நாசமா போன தலைவன் அவன் உயிரையே தியாகம் பண்ணி என்னை இத்தனை வருடங்களா பூமிக்கடியில சிக்க வச்சுட்டான் என்றான். இதை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் மெதுவான புன்னகை தோன்றியது. பின்னர் அவன் அமைதியாக, ஆனா காலப்போக்குல நீ அந்த சிறையிலிருந்து வெளியே வந்துட்ட போல. எல்லாத்துக்கும் மேல இந்த இடத்துல இருந்து அரக்க சக்திகளை வெளியிடுறது மூலம் நீ இங்க இருக்கிறத பத்தி உங்களோட குழுவுக்கு ஒரு செய்தியையும் அனுப்பியிருக்க. நான் சொல்றதெல்லாம் சரிதானே? ஆனா நீ உண்மையிலேயே ரொம்ப துரதிர்ஷ்டசாலி 9வது மன்னா என்றான். இந்த வார்த்தைகள் 9வது மன்னனின் முகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தின. ஏனெனில் பூமிக்கு அடியிலிருந்து அவன் அனுப்பிய தீய சக்திகளை அந்த குறியீடு தூய்மைப்படுத்தி விட்டது என்பதை அவன் ஒருபோதும் கற்பனை செய்யவில்லை. இப்போது அந்த உண்மை தெரிந்ததும் அவனது கண்களில் பயங்கரமான எண்ணத்தை மின்னச் செய்தது. உடனே அவன் முத்ராவை முறைத்து பார்த்து, இந்த சனியை முடிச்ச பொண்ணை நான் உயிரோடவே விட மாட்டேன். நான் பண்ண எல்லாத்தையும் இவன் நாசமாக்கிட்டா என்றான். அப்போது அவனது உக்கிரமான பார்வையை கண்ட முத்ரா உடனே நேத்ராவின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டாள். அதை பார்க்கும்போது 9வது மன்னனை பார்த்ததும் அவள் மிகவும் பயந்து விட்டாள் என்பது தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் 9வது மன்னனை பார்த்து, ஆனா உன்னை பார்க்கும்போது உன்னோட காயங்கள் இன்னும் முழுசா ஆறலன்னு தெரியுது. அப்படின்னா இது உன்னை முடிக்க எனக்கு கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு இல்லையா என்றான். அந்த நேரத்தில் ஜெயசமரனின் கண்களில் கொலைவெறி மின்னியது. ஏனெனில் கருங்கோன் சேனைக்குழு எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றும் அதன் மன்னர்கள் எவ்வளவு அபாயகரமானவர்கள் என்பதும் அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதோடு அவனது தற்போதைய சக்தியுடன் அந்த சக்தி வாய்ந்த மன்னர்களை எதிர்கொள்வது மிகவும் கடினமானது. ஆனால் அவனுக்கு முன்னால் இருந்த 9வது மன்னன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு முத்திரையால் சிறைபிடிக்கப்பட்டிருந்தான். அதனால் அவனது சக்திகள் இன்னும் முழுமையாக திரும்பவில்லை. இதை பயன்படுத்தி ஜெயசமரன் இன்று அவனை அழித்து விட்டால் அது கருங்கோன் சேனை குழுவிற்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். ஆனால் ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் 9வது மன்னன் சிரித்துக் கொண்டே, நீ இப்ப என்ன சொன்ன? என்ன கொன்றுவியா? டேய் தம்பி, உன்னால அதை பண்ண முடியாது என்றான். ஜெயசமரனின் உடலில் இருந்த 2 பண்டைய குறியீடுகளின் சக்தியை 9வது மன்னனால் தெளிவாக உணர முடிந்தது. இருந்தாலும் ஜெயசமரன் இன்னும் முழுமையான அவதார் நிலையை அடையவில்லை. அதனால் காயமடைந்திருந்த போதிலும் 9வது மன்னனின் சக்தி முன்பு அவதார் சோதனையில் தேர்ச்சி பெற்ற ஒரு வீரனின் சக்தியை விட சற்றே அதிகமாக இருந்தது. இதை உணர்ந்த ஜெயசமரன் அவனை தொடர்ந்து கவனித்துக் கொண்டபடி அவன் உடலிலிருந்து வெளிவரும் அளவற்ற சக்தியை மெதுவாக உறிஞ்சத் தொடங்கினான். இன்று 9வது மன்னன் தப்பித்து விட்டால் அது எதிர்காலத்தில் பெரும் ஆபத்தாக மாறும் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அதனால் எந்த சூழ்நிலையிலும் இன்று அவனை முடிக்க வேண்டும் என்ற உறுதி ஜெயசமரனின் மனதில் வலுத்தது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் கண்களில் மின்னிய கொலைவெறி 9வது மன்னனின் கண்களிலும் பிரதிபலித்தது. அடுத்த கணமே 9வது மன்னன் தனது காலை தரையில் வலுவாக மிதித்தான். உடனே எண்ணற்ற அரக்க சக்திகள் அவனை சுற்றி திரண்டு அவனது உடலை முழுவதும் மூடின. பின்னர் பூமியின் அடியிலிருந்து எண்ணற்ற அரக்க பிணங்கள் வெளிப்பட்டு ஜெயசமரனை நோக்கி முன்னேறத் தொடங்கின. அத்தியாயம் 2074. அரக்க பிணங்கள் முன்னேறிய காட்சியை கண்ட ஜெயசமரன் மெதுவாக சிரித்துக் கொண்டே, நீ அரக்க கூட்டத்தோட ரொம்ப சக்தி வாய்ந்த 9வது மன்னன் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த பொணங்களோட படை எதுக்கு? உனக்கு என் கூட சண்டை போட பயமா என்ன என்று கேட்டான். அதே சமயம் ஜெயசமரன் தனது முஷ்டியை இறுக்கிய போது அவன் முன் ஒரு பிரம்மாண்டமான கருந்துளை உருவானது. அந்த துளையிலிருந்து வெளிப்பட்ட அழிவு சக்திகள் முன்னேறி வந்த அனைத்து அரக்க பிணங்களையும் ஒரே வீச்சில் அழித்தன. இதற்கிடையில் சிறு புன்னகையுடன் 9வது மன்னன் தனது அரக்க சக்திகளை ஒன்றாக திரட்டி ஒரு பிரம்மாண்டமான கருப்பு வாளை உருவாக்கினான். பிறகு அடுத்த கணமே அவன் உடல் மின்னல் வேகத்தில் நகர்ந்து ஜெயசமரனுக்கு முன்னால் தோன்றியது. உடனே அந்த வாளை பயன்படுத்தி அவன் கொடிய தாக்குதலை தொடுத்தான். ஆனால் அந்த வாள் ஜெயசமரனை தொடுவதற்கு முன்பே சக்தி வாய்ந்த ஒரு மின்னல் தோன்றி அந்த கருப்பு வாளை நேராக தாக்கியது. அதனால் அங்கே தீப்பொறிகள் பறந்தன. அதோடு சுற்றி இருந்த பகுதி மங்கத் தொடங்கியது. தன் தாக்குதல் தடுக்கப்பட்டதைக் கண்டும் 9வது மன்னன் கலக்கம் காட்டவில்லை. மாறாக அவன் சிரித்தபடியே தனது கருப்பு வாளை எண்ணற்ற கருப்பு மின்னல்களாக மாற்றத் தொடங்கினான். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த மின்னல்கள் அதிவேகமாக ஜெயசமரனை நோக்கி பாய்ந்தன. அப்போது அவை அபரிமிதமான அரக்க சக்திகளால் நிரம்பியிருந்தன. மேலும் விசித்திரமான துர்நாற்றமும் அவற்றிலிருந்து பரவியது. இத்தகைய மின்னல்கள் ஒரு அவதார் நிலை வீரருக்கு கூட கடுமையான காயத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவை. இருந்தாலும் ஜெயசமரனின் முகத்தில் பயம் தோன்றவில்லை. அவன் அமைதியாக தனது முஷ்டிகளை இறுக்கினான். உடனே மின்னல் போல தோன்றும் ஒரு பண்டைய குறியீடு அவன் கைகளில் வெளிப்பட்டது. அதை பயன்படுத்தி தன்னை நோக்கி வரும் கருப்பு மின்னல்களுக்கு எதிராக சக்தி வாய்ந்த அடிகளை அவன் தொடுக்க தொடங்கினான். பிறகு அந்த மின்னல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி அவற்றின் அரக்க சக்திகள் மெதுவாக குறைந்து மறைய தொடங்கின.
இந்த காட்சியை பார்த்த 9வது மன்னனின் முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக மறைந்தது. ஏனெனில் ஜெயசமரனிடம் 2 பண்டைய குறியீடுகள் இருந்தன. அவற்றின் ஒருங்கிணைந்த சக்தி மேலும் ஆபத்தானதாக இருந்தது. அதனால் 9வது மன்னனின் அரக்க சக்திகளால் அவற்றை முழுமையாக எதிர்க்க முடியவில்லை. ஜெயசமரன் அவனை புறக்கணித்தபடி தனது கைகளில் கவனம் செலுத்தினான். இப்போது 2 பண்டைய குறியீடுகளின் சக்தியும் அவன் கைகளில் திரண்டிருந்தது. அடுத்த கணமே அந்த சக்தியை பயன்படுத்தி அவன் 9வது மன்னனை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த குத்து கொடுத்தான். அந்த தாக்குதலை கண்டதும் 9வது மன்னனின் முகம் மாறியது. உடனே அவன் தனது கை முத்திரைகளை மாற்றத் தொடங்கினான். அதனால் சில கணங்களில் சக்தி வாய்ந்த அரக்க கவசம் அவன் உடலில் தோன்றியது. அதே நேரத்தில் 2 பண்டைய குறியீடுகளின் சக்தியால் நிரம்பிய ஜெயசமரனின் தாக்குதல் அந்த கவசத்தின் மீது மோதியது. எந்த சாதாரண அரக்க மன்னனையும் அழித்திருக்கும் அந்த தாக்குதல் அந்த கவசத்தில் சிறிய கீறலை மட்டுமே உருவாக்கியது. இதை கண்ட ஜெயசமரன் சிறிது ஆச்சரியப்பட்டான். பின்னர் அந்த கவசத்தை கவனமாக பார்த்த அவன் ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டு, அப்படின்னா இந்த கவசம் அரக்க பாதுகாப்பு கவசம் என்றான். அதை கேட்ட 9வது மன்னன் சிரித்துக் கொண்டே, நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி தான் தம்பி. எங்களை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க என்றான். அந்த சிரிப்பை கண்ட ஜெயசமரனின் நெற்றியில் கோபம் தென்பட்டது. ஏனெனில் 7ஆம் மன்னனுடன் போரிட்ட போது இந்த அரக்க பாதுகாப்பு கவசத்தின் சக்தியை அவன் பார்த்திருந்தான். அதே நேரத்தில் அரக்கர்களின் தலைவன் இந்த கவசத்தை அரக்கர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கியிருந்ததால் அவர்களை அழிப்பது மிகவும் கடினமாக மாறியிருந்தது. மறுபுறம் கவசம் தன்னை பாதுகாப்பதை உணர்ந்த 9வது மன்னனின் முகம் மீண்டும் இரக்கமற்ற தோற்றத்தை எடுத்தது. பிறகு ஒரு வேகமான அசைவில் அவன் பெரும் அளவிலான அரக்க சக்தியை திரட்டி ஜெயசமரனை தாக்கினான். அந்த தாக்குதலை தாங்க ஜெயசமரன் தனது சக்திகளையும் உள் சக்திகளையும் திரட்ட வேண்டியிருந்தது. மேலும் 2 பண்டைய குறியீடுகளின் சக்திகளையும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டது. அதோடு கவசத்தை வெளிப்படுத்திய பிறகு 9வது மன்னன் சற்று ஆதிக்கம் செலுத்த தொடங்கியிருந்தான் என்பதும் தெளிவானது. சாதாரணமாக முதல் அவதார் சோதனையில் தேர்ச்சி பெற்ற ஒருவரை ஜெயசமரனால் எதிர்கொள்ள முடியும். ஆனால் 2 அவதார் சோதனைகளில் தேர்ச்சி பெற்று அரக்க பாதுகாப்பு கவசத்தையும் கொண்ட 7ஆம் மன்னனை போன்ற ஒருவரை எதிர்கொண்டால் ஜெயசமரனுக்கு பெரும் சிக்கல் ஏற்படும். இருப்பினும் முன்னால் நின்ற 9வது மன்னன் 7ஆம் மன்னனைப் போல சக்தி வாய்ந்தவன் அல்ல. அதனால் அந்த தாக்குதலை ஜெயசமரன் தாங்கிக் கொண்டான். இருவரின் தாக்குதல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிய போது சுற்றியிருந்த பகுதி தொடர்ந்து மங்கத் தொடங்கியது. அப்போது அரக்க சக்திகளும் ஜெயசமரனின் சக்திகளும் மோதிக்கொண்ட போது நேத்ராவின் முகத்தில் கவலை அதிகரித்து, சரியான நேரத்துல சமரன் நமக்கு உதவ வந்தான். அவன் மட்டும் இங்க வரலன்னா இந்த 9வது மன்னனை நம்ம யாரால எதிர்கொண்டிருக்க முடியும் என்றாள். சண்டை தொடர்ந்து கொண்டிருந்த போது 9வது மன்னன் ஜெயசமரனை பார்த்து புன்னகையுடன், தம்பி, நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ணாலும் உன்னால என்ன காயப்படுத்த முடியாது. அதனால இனி சண்டை போடுறதுல என்ன பயன் இருக்குது? நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடம் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும். இந்த சண்டையை நாம அப்புறம் பாத்துக்குவோம். நீ என்ன சொல்ற என்று கேட்டான். அவன் வார்த்தைகளை அமைதியாக கேட்ட ஜெயசமரன் சிறிது சிரித்தான். பின்னர், உன்ன மாதிரி ஒரு அரக்கனை நான் சும்மா விட்டுட்டு போவேன்னு நினைக்கிறியா? நான் உன்னை இப்போ விட்டா நீ இன்னும் வலிமையானவன மாதிரி எங்களுக்கு எதிரா ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறுவ. அதனால உன்னை இப்பவே கொல்றதுதான் எல்லாருக்கும் நல்லது என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் 9வது மன்னனின் கண்களில் உக்கிரமான ஒளி மின்னியது. உடனே அவன், அப்படின்னா சரி, வா சண்டை போடுவோம். இந்த போட்டியில யார் தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பாப்போம் என்றான். அந்த நேரத்தில் ஜெயசமரன் வானத்தில் நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் இரக்கமின்றி 9வது மன்னனை முறைத்து பார்த்தன. அவனது தற்போதைய சக்திகளை பயன்படுத்தி 9வது மன்னனை கொல்ல ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அது பண்டைய குறியீடுகள் கொண்ட வில்லும் அம்புமாகும். ஆனால் அந்த தாக்குதலை பயன்படுத்தினால் ஜெயசமரனின் சக்திகள் கிட்டத்தட்ட முழுவதுமாக வற்றிவிடும் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. அதனால் ஒருவேளை அந்த தாக்குதல் தோல்வியடைந்தால் ஜெயசமரனின் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். இதை நினைத்த ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டு, நான் இப்ப அதை பத்தி கவலைப்படக்கூடாது. என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் என்றான். இதை சொன்னதும் ஆழமாக மூச்சு இழுத்து கொண்ட அவன் 9வது மன்னனை அழிக்க முடியாவிட்டாலும் அவனை கடுமையாக காயப்படுத்த முடியும் என்று தன்னைத்தானே உறுதிப்படுத்திக் கொண்டான். அதன் பிறகு நேத்ரா மற்றும் மற்றவர்களின் உதவியுடன் அவனை பிடிப்பதில் வெற்றி பெறலாம் என்றும் எண்ணினான். இந்த முடிவுடன் ஜெயசமரன் சிறிதும் தாமதிக்காமல் வில்லையும் அம்பையும் தயார் செய்தான். பின்னர் தன் விரல்களை மெதுவாக பின்னால் சொடுக்கிய போது பாதி கருப்பு நிறத்தில் இருந்த ஒரு மின்னல் அம்பு உருவானது. அந்த நேரத்தில் அவனது பார்வையில் 9வது மன்னன் மட்டுமே இருந்தான். அதோடு ஜெயசமரனின் கண்களில் இருந்த கொடிய ஒளி மேலும் தீவிரமடைந்து
என்ன நடந்தாலும் சரி, இன்று 9வது மன்னனை கொன்றே ஆக வேண்டும் என்ற உறுதி அவனுள் வலுத்தது. ஜெயசமரனின் கொலைவெறியை கண்ட சற்று தொலைவில் நின்றிருந்த காவலன் திடீரென அலறத் தொடங்கினான். அவனது அலறலில் நன்றி உணர்வும் வேதனையும் கலந்திருந்தது. அடுத்த கணமே அந்த காவலனின் உடலிலிருந்து எண்ணற்ற ஒளிக்கீற்றுகள் வெளிவந்து காற்றில் மிதந்தன. அந்த ஒளிக்கீற்றுகள் ஒரு கணம் ஜெயசமரனை ஆச்சரியப்படுத்தின. ஏனெனில் அந்த ஒளிகளில் முதலில் ஒரு முதியவர் தென்பட்டார். அவன் மேலும் உற்று பார்த்தபோது கருப்பு உடை அணிந்திருந்த அந்த முதியவர் ஜெயசமரனுக்கு பண்டைய அழிவு குறியீட்டை வழங்கிய கருவழி முதியவரே என்பதை அவன் உணர்ந்தான். அவரை தவிர அந்த ஒளிகளில் பலரும் தென்பட்டனர். அவர்களை பார்த்ததும் ஜெயசமரனுக்கு திடீரென ஒன்று புரிந்தது. உடனே அவன் மனதில், இதெல்லாம் உண்மையில பூவந்தி பகுதியில் இருந்த குழுக்களின் சக்திகள் என்று நினைத்தான். அந்த மக்கள் அனைவரும் வெகு காலத்திற்கு முன்பே இறந்து விட்டிருந்தாலும் அவர்களது சக்திகளின் துண்டுகள் இன்னும் நிலைத்திருந்து தங்கள் குழுக்களை பாதுகாத்து வந்தன. இந்த காட்சியை பார்த்த 9வது மன்னனின் முகம் திடீரென நிறம் மாறியது. பின்னர் தன் முன்னால் நின்ற கருவழி முதியவரை பார்த்து, டேய் கிழவா, உன்னோட ஆன்மா இன்னுமா சாந்தி அடையாம இருக்கு? இத்தனை நூற்றாண்டுகளா என்ன இங்க சிறை வச்சீங்க, ஆனாலும் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். ஆமா, தெரியாம கேக்குறேன், என்ன அவ்வளவு எளிதா அழிச்சிடலான்னு நினைச்சீங்களா? இத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்புறமும் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். ஆனா நீங்க எல்லாம் செத்துட்டீங்க. இப்ப சொல்லுங்க, யார் ஜெயிச்சது என்று கேட்டான். இப்படி வெறித்தனமாக சிரித்துக் கொண்டிருந்த 9வது மன்னனை கருவழி முதியவர் அமைதியாக உற்று பார்த்தார். சில நொடிகள் கழித்து அவருடைய முகத்தில் மெதுவான புன்னகை தோன்றியது. பின்னர் அவர் ஜெயசமரனை நோக்கி பார்த்தார். அவனை பார்த்தவாறே அவர் தனது கைகளை கூப்பினார். அதே நேரத்தில் அந்த ஒளிகளில் இருந்த அனைவரும் அவருடன் சேர்ந்து தங்கள் கைகளையும் கூப்பினர். அடுத்த கணமே ஒரு பண்டைய குரல் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்து, இந்த அரக்கனை ஒரே அடியா அழிக்க நாங்க எல்லாரும் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறோம் என்று கேட்டதா. அதன் பின்னர் அவர்கள் அனைவரின் உடல்களிலிருந்தும் வெளிப்பட்ட ஒளிகள் திடீரென ஒன்றிணைந்து அவதார் நிலை சக்திகளை உருவாக்கின. அதைத் தொடர்ந்து வேகமாக நகர்ந்த அந்த சக்திகள் ஜெயசமரன் தயாராக வைத்திருந்த அம்பை நோக்கி குவிந்தன. அதனால் அந்த அம்பின் சக்தி பன்மடங்கு அதிகரிக்க தொடங்கியது. இந்த சக்தி மிக அதிகமாக இருந்ததால் சுற்றியிருந்த பகுதி முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. சில நொடிகள் கழித்து அந்த ஒளிகள் மெதுவாக மங்கி வருவதை ஜெயசமரன் கவனித்தான். அந்த காட்சியை பார்த்த அவன் ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டு, இந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே அவங்க சக்தியோட கடைசி துளியையும் இந்த தாக்குதலுக்காக கொடுத்திருக்காங்க. இந்த பூவந்தி பகுதியில் இருந்த மக்கள் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானவங்க என்றான். இதை சொன்ன அடுத்த கணமே அவன் தனது ஆயுதத்தை 9ஆம் மன்னனை நோக்கி குறிவைத்தான். ஜெயசமரனின் அம்பில் திரண்டிருந்த சக்தியை 9ஆம் மன்னனாலும் தெளிவாக உணர முடிந்தது. அதனால் அவன் முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக மறைந்தது. சில நொடிகள் அமைதி நிலவிய பின் ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, மூத்தவரே, அன்னைக்கு நீங்க எனக்கு பண்டைய குறியீட்டை கொடுத்தீங்க. அதுக்கு நன்றி கடனா இந்த மாபெரும் பூவந்தி பகுதியில வாழ்ந்த எல்லா குழுக்களுக்காகவும் இந்த அரக்கனை நான் அழிப்பேன் என்றான். அந்த வார்த்தைகளுடன் ஜெயசமரன் அம்பை எய்தான். பரிமாணங்களை கிழித்துக் கொண்டு பாய்ந்த அந்த அம்பு உடனடியாக 9ஆம் மன்னனை நோக்கி மோதியது. அந்த அம்பே தனது மிகப்பெரிய எதிரி என்பதை உணர்ந்த 9ஆம் மன்னனின் கண்களில் விசித்திரமான பயம் தோன்றியது. அடுத்த கணமே பீதி அடைந்த அவன் சத்தமாக, டேய் பொடியா, நீ வாழ்வா சாவா பாத்துக்கலாம்னு என்னை எதிர்கொள்ள விரும்புற இல்லையா? சரி, இன்னைக்கு நான் உன்னை முடிக்கிறேன். ஆனா நான் உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நான் சாகா வரம் பெற்றவன். அதனால உன்னால அவ்வளவு எளிதா என்ன கொல்ல முடியாது என்றான். இதை சொன்ன அடுத்த நொடி அவன் உடலில் இருந்த அரக்க பாதுகாப்பு கவசம் கடுமையாக நடுங்கத் தொடங்கி அதில் விசித்திரமான குறியீடுகள் தோன்றின. அதே நேரத்தில் 9ஆம் மன்னனின் உடல் கணிசமாக பெரிதாக வளரத் தொடங்கியது. பிறகு சில நொடிகளில் அவன் ஒரு பிரம்மாண்டமான மிருகமாக உருமாறினான். அப்போது தனது முழு சக்திகளையும் கட்டவிழ்த்த 9ஆம் மன்னன் ஜெயசமரனின் அம்பை தடுக்க முயன்றான். அந்த நேரத்தில் ஜெயசமரன் தனது விரல்களிலிருந்து சிறிதளவு ரத்தம் சொட்டுவதை கவனித்தான். அதை பார்த்தவுடன் அவன் மெதுவாக புன்னகைத்தான். அதோடு தூரத்தில் பாய்ந்து சென்ற அம்பின் முனையில் அவனது இரத்தம் சிறிதளவு ஒளிர்வதை அவன் கண்டான். இறுதியாக 9ஆம் மன்னனின் சக்திகள் பல அடுக்குகளாக திரண்டு அம்பின் முன்வந்து அதை தடுக்க முயன்றன. ஆனால் ஒரு பெரும் ஒலியுடன் அந்த சக்தி திரைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கிழித்து அந்த அம்பு மிகவும் எளிதாக முன்னேறியது. 9ஆம் மன்னன் அதை உணர்வதற்குள் அந்த அம்பு அவன் மார்பில் பாய்ந்தது. அடுத்த கணமே அந்த அரக்க பாதுகாப்பு கவசத்தில் பல விரிசல்கள் தோன்றின. இறுதியில் அந்த அபாயகரமான அம்பு வலிமையான கவசத்தை துளைத்து
ஒன்பதாம் மன்னனை கடந்து சென்றது. அந்த தாக்குதலின் அதிர்வால் ஒன்பதாம் மன்னன் ஆயிரக்கணக்கான அடி தூரம் தூக்கி எறியப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவனது அரக்க பாதுகாப்பு கவசம் முற்றிலும் நொறுங்கி போனது. அதே நேரத்தில் சில நொடிகளுக்கு முன்பு வரை அந்த காவலனின் வேதனை கூச்சல்கள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த இடம் இப்போது ஒன்பதாம் மன்னனின் கதறல்களால் நிரம்பியது. பிறகு அவன் தரையில் பலமாக விழுந்தான். அப்போது அவனது உடல் முழுவதும் கருப்பு இரத்தம் படிந்திருந்தது. அதோடு மெதுவாக தலையை குனிந்து நொறுங்கிய கவசத்தை அவன் பார்த்தான். அந்த கவசம் இவ்வளவு மோசமாக உடைந்திருப்பதை அவனால் நம்ப முடியவில்லை. ஏனெனில் கருவழி மூத்தவர் முன்பு தனது சக்திகளை முழுமையாக பயன்படுத்தி இருந்தார். ஆனால் அவரால் கூட அதை உடைக்க முடியவில்லை. அப்படி இருக்க ஒரே ஒரு அம்பை பயன்படுத்தி ஜெயசமரனால் அதை எப்படி உடைக்க முடிந்தது என்று அவனுக்கு புரியவில்லை. அடுத்த கணமே அவனது கண்கள் மூர்க்கமான நோக்கத்துடன் மின்னின. பின்னர் அவன் நகர முயன்றபோது திடீரென்று அவனது உடல் வெடித்துவிடும் போல நடுங்கியது. அதோடு எண்ணற்ற ஒளிக்கீற்றுகள் அவனது உடலில் இருந்து வெளிப்பட்டன. ஆனால் உடல் வெடிப்பதற்கு முன்பே அவனது முகம் பலவீனமடைந்து சக்திகள் அனைத்தும் மெதுவாக குறைந்தன. அடுத்த கணமே சக்தி வாய்ந்த மின்னல் ஒன்று அவனை தாக்கியது. அதைத் தொடர்ந்து பெரும் சத்தத்துடன் ஒன்பதாம் மன்னனின் உடல் சிதறி கருப்பு ரத்தம் எங்கும் பீறிட்டு அந்த இடம் மிகவும் விசித்திரமாக மாறியது. ஆனால் அந்த வெடிப்புக்கு பிறகு தரையில் இருந்த இடைவெளியில் ஒரு விசித்திரமான கருப்பு ஒளி தோன்றி அதனுள் ஊடுருவ முயன்றது. அந்த ஒளியை கண்ட ஜெயசமரன் சிரித்துக்கொண்டே, நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இன்னைக்கு நான் உன்னை அழிப்பேன் என்றான். அதே நேரத்தில் ஜெயசமரன் தனது கையை மெதுவாக அசைத்தான். உடனே ஒரு வெள்ளை ஒளி உருவாகி அந்த பிளவை நோக்கி நேராக பாய்ந்தது. அங்கு சென்றடைந்தவுடன் அந்த ஒளி விரிந்து ஒரு சுவரை போல உருவெடுத்தது. அந்த சுவருடன் மோதிய கருப்பு ஒளி புகையை கக்கத் தொடங்கியது. அதோடு ஒன்பதாம் மன்னனின் வேதனையான கூச்சல்களும் உள்ளிருந்து வெளிவந்தன. ஏனெனில் அந்த கருப்பு ஒளி உண்மையில் தப்பிக்க முயன்ற ஒன்பதாம் மன்னனின் மனசாட்சியாக இருந்தது. இதை கண்ட ஜெயசமரன் அவனது ஆன்மா வெள்ளை ஒளியில் சிக்கியிருப்பதை உணர்ந்து மெதுவாக பெருமூச்சு விட்டான். அதே நேரத்தில் இருளின் அடிமைகளை அழிப்பது எவ்வளவு கடினம் என்பதை அவன் மீண்டும் உணர்ந்தான். ஏனெனில் ஜெயசமரனின் கொடூரமான தாக்குதலையும் மீறி ஒன்பதாம் மன்னன் தப்பிக்க முயன்றிருந்தான். அவனது உடல் அழிக்கப்பட்டிருந்தாலும் அவன் தப்பித்திருந்தால் அரக்கர்கள் அவனுக்காக இன்னொரு உடலை உருவாக்கியிருப்பார்கள். இதனால் தான் 8 பண்டைய மகாஞானிகளால் கூட அரக்கச் சிறையில் இருந்த அத்தகைய அரக்கர்களை முழுமையாக அழிக்க முடியவில்லை. இதற்கிடையில் ஜெயசமரன் தனது கவனத்தை பூவந்தி குழுவின் ஆன்மாக்களின் பக்கம் திருப்பினான். அங்கிருந்து மீண்டும் மெதுவாக ஒளி வெளிவரத் தொடங்கி அந்த ஒளிகள் ஒன்றன் பின் ஒன்று ஜெயசமரனை சுற்றி திரண்டன. அதை பார்த்த ஜெயசமரன் அமைதியாக புன்னகைத்தான். பின்னர், ஒன்பதாம் மன்னா, உலகத்தோட மாபெரும் போர் கண்டிப்பா மறுபடியும் நடக்கும். அப்படி நடக்கும்போது இன்னைக்கு உன்னை அழிக்க போறது மாதிரி உன்னோட தோழர்களையும் நான் அழிப்பேன் என்றான். அத்தியாயம் 2075. பின்னர் ஜெயசமரன் தனது கையை மெதுவாக நீட்டிய போது பூவந்தி மக்கள் கூட்டத்தின் ஒளிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் கைகளில் திரண்டு சேர்ந்தன. அதே நேரத்தில் பண்டைய மின்னல் குறியீடும் பண்டைய அழிவு குறியீடும் அவன் கரங்களில் தெளிவாக வெளிப்பட்டன. இந்த 3 சக்திகளும் ஒன்றிணைந்த போது வெள்ளை ஒளியில் சிக்கியிருந்த 9ஆம் மன்னனை ஜெயசமரன் மெதுவாக நசுக்கத் தொடங்கினான். ஆனால் அடுத்த கணமே ஒரு யோசனை அவன் மனதில் தோன்றியது. சிறிது நேரம் அமைதியாக சிந்தித்த பிறகு ஜெயசமரன், இல்ல, இவனை முடிவுக்கு கொண்டு வர இது போதாது என்றான். பிறகு உடனே அவன் காற்றுக்கல்லையும் பண்டைய மண்டபத்தையும் வெளியே கொண்டு வந்து அவற்றை நேராக 9ஆம் மன்னனை நோக்கி அனுப்பினான். இதை கண்ட 9ஆம் மன்னனின் ஆன்மா திகிலடைந்து, நீ நீ ஒரு அரக்கண்டா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் என்று அலறியது. ஆனால் ஜெயசமரன் அந்த அச்சுறுத்தலை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு பண்டைய கற்களை வெளியே எடுத்தான். அதன் சக்தியை மேலும் அதிகரிக்க அவற்றை வெள்ளை ஒளிக்குள் அனுப்பினான். அந்த தருணத்தில் அனைத்து சக்தி வாய்ந்த ஆற்றல்களும் மெதுவாக ஒன்றிணைய தொடங்கின. பிறகு சில நொடிகளில் அந்த ஆன்மா சுருங்கி மறைய ஆரம்பித்தது. அப்போது அந்த ஆன்மாவில் இருந்து ஒரு இறுதி அலறல் எழுந்து, இல்ல என்று கேட்டது. அந்த அலறல் கேட்டவுடன் அந்த குரல் மெதுவாக மறைந்து போனது. அதன் பின்னர் ஒரு அபாயகரமான சக்தி அலை வெளிப்பட்டு சுற்றியிருந்த பகுதியை முழுவதும் உலுக்கியது. அந்த தருணத்தில் ஜெயசமரன் மெதுவாக தனது கண்களை திறந்து அங்கே பரவியிருந்த வெள்ளை ஒளியை நோக்கி பார்த்தான். அப்போது அவன் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை மலர்ந்தது. அதோடு அந்த புன்னகையில் நிம்மதி இருந்தது. ஏனெனில் இவ்வளவு கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு அரக்க கூட்டத்தின் 9ஆம் மன்னனை அழிப்பதில் அவன் இறுதியாக வெற்றி பெற்றிருந்தான். பின்னர் தனது சக்திகளை மீண்டும் திரட்டி கொண்டு, அவனை அழிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கடினமா தான் இருந்துச்சு என்றான். அதே நேரத்தில் அரக்க கூட்டத்தின் 9வது மன்னனை அழிப்பதே இவ்வளவு கடினமாக இருக்கும்போது
மீதமுள்ளவர்களை சமாளிக்க என்ன செய்ய வேண்டும் என்று அவன் அமைதியாக யோசிக்க தொடங்கினான். இதற்கிடையில் ஜெயசமரன் தனது பார்வையை மங்கலான ஒளிகளின் மீது திருப்பினான். அந்த ஒளிகள் உண்மையில் பண்டைய ஆன்மாக்களின் துண்டுகளாக இருந்தன. பிறகு முன்னால் நின்று கொண்டிருந்த கருவெளி கொண்ட முதியவரை நோக்கி ஜெயசமரன் மெதுவாக, "முத்தவரே, இந்த அரக்கன் இப்ப அழிஞ்சிட்டான். உங்க விருப்பமும் நிறைவேறிடுச்சு" என்றான். இதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரின் முகங்களிலும் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. அதோடு கருவிழி கொண்ட முதியவர் நன்றியுடன், ரொம்ப நன்றி குட்டி நண்பா. இந்த மாபெரும் உதவிக்கு எப்படி கைமாறு செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களால பண்ண முடிஞ்சதெல்லாம் நன்றி சொல்றது மட்டும்தான் என்றார். அவர் இதை சொன்னவுடன் அந்த ஒளிகள் மெதுவாக மறையத் தொடங்கின. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அங்கிருந்த ஒளிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மறைந்தபோது மர்மமான புள்ளிகள் உருவாகத் தொடங்கின. பின்னர் அந்த புள்ளிகள் அனைத்தும் காற்றில் மிதந்து ஜெயசமரனை நோக்கி செல்ல ஆரம்பித்தன. ஜெயசமரன் தனது கையை நீட்டி அந்த ஒளிரும் புள்ளிகளை பிடிக்க முயன்றான். அப்போது அவன் உடல் முழுவதும் மெதுவாக நடுங்கத் தொடங்கியது. அதோடு அவன் கண்கள் அளவற்ற மகிழ்ச்சியால் பிரகாசித்து, "இது அவதாரோட மூலப்பொருட்களா?" என்று கேட்டான். அவனிடம் சில அவதார் சக்திகள் இருந்தாலும் அவன் இன்னும் முழுமையாக அவதாராக மாறவில்லை என்பதை ஜெயசமரன் நன்றாக அறிந்திருந்தான். ஏனெனில் அவனுக்கும் அவதார் நிலைக்கும் இடையில் பெரிய இடைவெளி இருந்தது. ஆனால் அவன் முன்னால் மிதந்து கொண்டிருந்த அவதார் மூலப்பொருட்கள் அந்த இடைவெளியை குறைக்க உதவும் என்பதை அவன் உணர்ந்தான். அப்போது அருகில் நின்றிருந்த நேத்ராவை திரும்பி பார்த்த ஜெயசமரன் புன்னகையுடன், "நேத்ரா, நீயும் ரொம்ப சக்தி வாய்ந்தவளா மாற இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இதை தவற விடாத" என்றான். ஏனெனில் அவதார் மூலப்பொருட்கள் சுற்றிலும் மிதந்து கொண்டிருந்தன. அங்கு பயிற்சி செய்வது எந்த வீரனுக்கும் பெரும் பயனை தரும். அதனால் ஜெயசமரன் சொன்னதை கேட்ட பிறகு நேத்ரா அமைதியாக அமர்ந்தாள். அவள் அருகில் முத்ராவும் அமர்ந்தாள். இந்த விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களை பார்த்தும் முத்ராவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவளது கண்களின் ஆழத்தில் ஒரு மர்மமான ஒளி மெதுவாக வளர்ந்தது. அதே நேரத்தில் அந்த இடத்தின் சக்தியை உணர்ந்த ஜெயசமரனும் அங்கே அமர்ந்தான். அதைத் தொடர்ந்து தன்னை சுற்றி ஒரு கருந்துளையை உருவாக்கி சுற்றியிருந்த அவதார் மூலப்பொருட்களை உறிஞ்சத் தொடங்கினான். அந்த பொருட்கள் அவன் உடலுக்குள் நுழைந்த போது ஜெயசமரனின் கண்கள் மெதுவாக மூடத் தொடங்கின. உடனே அவன் ஒரு மயக்க நிலையில் இருப்பது போல உணர்ந்தான். இதற்கிடையில் அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் ஒளியின் சுவடே இல்லாத ஒரு இருள் பகுதி இருந்தது. அப்போது அந்த இடத்தைச் சுற்றிலும் ஆபத்தான இருள் சக்திகள் பரவி இருந்தன. அந்த பகுதி பார்க்க மற்றொரு உலகத்தைச் சேர்ந்த அரக்கர்களால் உருவாக்கப்பட்டதாக தோன்றியது. அந்த அடர்ந்த இருளின் மத்தியில் சில சிவப்பு ஒளிகள் மெல்ல மிதந்து கொண்டிருந்தன. அந்த ஒளிகள் மிகவும் மெல்லியதாக இருந்தன. அவற்றைச் சுற்றி பல தீய சக்திகள் அலைமோதின. பிறகு திடீரென்று அந்த ஒளிகளில் ஒன்று மினுமினுக்க தொடங்கியது. அதனுடன் அதைச் சுற்றியிருந்த இருள் சக்திகள் பலவீனமடைந்தன. சில நொடிகளுக்கு பிறகு அந்த ஒளி முற்றிலும் அணைந்து போனது. அந்த ஒளி அணைந்தவுடன் இருளின் ஆழத்திலிருந்து ஒரு சக்தி அலை எழுந்தது. அந்த அலைக்குள் சில மனித உருவங்கள் மெதுவாக தென்பட்டன. அவர்களில் ஒருவன், யாரோ 9வது மன்னனை கொன்னுட்டாங்க என்றான். இதை கேட்டதும் அருகில் நின்றிருந்த மற்றொருவன் குறும்பாக சிரித்து, அவனை கொன்னுட்டாங்களா? அவனுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப மோசமா இருந்திருக்குது. கடைசியா அவன் பண்டைய அழிவு குறியீட்டோட உரிமையாளரை சமாளிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. ஆனா அவன் பெயர் பொறிக்கப்பட்ட அந்த இரத்தக்கரை படிந்த ஒளி இன்னும் எரிஞ்சிட்டு இருந்ததுனால அவன் இன்னும் உயிரோட இருக்கான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவன் எப்படி திடீர்னு இறந்தான் என்று கேட்டான். அப்போது அவர்கள் அருகில் நின்றிருந்தவர்களும் அவர்களது உரையாடலில் மெதுவாக இணைந்து கொண்டனர். அப்போது ஒருவன் சிந்தனையுடன், "ஒருவேளை அவன் ரொம்ப ஆபத்தான எதிரியை சந்திச்சிருக்கலாம். ஏன்னா 9வது மன்னனும் அரக்க பாதுகாப்பு கவசத்தை வச்சிருந்தான். அதனால ஒரு சாதாரண வீரனால அவனை அழிக்கவே முடியாது. நாங்க ரொம்ப வருஷங்களா அவனை தேடிட்டு இருக்கோம். ஆனா அவனை பத்தி எந்த ஒரு அறிகுறியையும் எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பண்டைய அழிவு குறியீட்டோட உரிமையாளர் உண்மையிலேயே திறமையானவன்னு தெரியுது" என்றான். அவன் வார்த்தைகள் இருளில் மெதுவாக எதிரொலித்தன. இதற்கிடையில் மற்றொருவன் லேசான சங்கடத்துடன், 9வது மன்னனை கொன்னது அந்த பண்டைய மகா ஞானிகள்ல ஒருத்தனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரக்க பகுதியில பரிமாண மகா ஞானியோட சக்திகளை நான் உணர்ந்தேன். ஆனா அவன் எங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே நாங்க திரும்பி வந்துட்டோம். அப்போ அவன் சக்திகளை நான் உணர்ந்தப்ப அவனோட சக்திகள் முழுசா திரும்பி வந்திருந்துச்சு. அதனால நம்ம எல்லாரையும் நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுவும் இல்லாம மின்னல் மகா ஞானியும் வெளியே வந்துட்டான் என்றான். அவன் சொன்ன வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரின் மனதிலும் சிறு பதட்டத்தை உருவாக்கின. அதற்கு பிறகு மற்றொருவன் அனைவரையும் பார்த்து உறுதியான குரலில், அந்த மின்னல் மகா ஞானிக்கு நாம பயப்பட தேவையில்லை.
நம்மளோட இலக்கை அடையிற நேரம் ரொம்ப பக்கத்துல இருக்குது. இந்த தடவை நம்ம தலைவர் விநாசராஜனை எழுப்புறது மூலம் நாம இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஒண்ணு வெல்லுவோம், இல்ல அழிப்போம். இந்த தடவை நடக்க போற இந்த உலகத்தோட மாபெரும் போர்ல மனிதர்கள் என்ன பண்ணாலும் அவங்களால அரக்கர்களை தோக்கடிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் இந்த தடவை 2 மாவீரர்கள் மட்டும்தான் தயாராகி இருக்காங்கன்னு நமக்கு செய்தி கிடைச்சிருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம தலைவருக்கு என்ன தீங்கு பண்ணிட முடியும் என்றான். அவன் வார்த்தைகளுக்கு பிறகு அங்கிருந்த அனைவரும் மெல்லச் சிரித்தனர். பின்னர் அவர்கள் ஒவ்வொருவராக இருளின் ஆழத்தில் மறைந்து போனார்கள். இதற்கிடையில் காலம் மெதுவாக நகர்ந்து 10 நாட்கள் கடந்தன. அந்த அமைதியான இடத்தில் ஜெயசமரன் மெதுவாக கண்களை திறக்கத் தொடங்கினான். கண்களை திறந்தவுடன் அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து தனது அவதார் சக்திகள் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ந்திருப்பதை உணர்ந்தான். ஆனால் அடுத்த கணமே ஒரு பெருமூச்சு அவன் வாயிலிருந்து வெளிவந்து அவன் உதவியற்ற குரலில், என்னோட அவதார் சக்திகள் ரொம்ப வலிமையா மாறி இருக்குது. ஆனா நான் இன்னும் அவதார் நிலை அடைய வெகு தொலைவில் இருக்கேன் என்றான். அந்த தருணத்தில் அவன் உச்ச இந்திரஜித் நிலையை அடைந்திருப்பதை ஜெயசமரனும் உணர்ந்தான். அதோடு அவன் இப்போது அவதார் நிலையை அடைய இன்னும் 1/2 அடி தூரத்தில் இருந்தான். ஆனால் அந்த 1/2 அடி கூட நம்ப முடியாத அளவிற்கு கடினமாக இருக்கப் போகிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். இருந்தபோதிலும் அவன் மனம் தளரவில்லை. ஏனெனில் அவதாராக மாறுவது மிகவும் அரிதான ஒன்று என்பதை ஜெயசமரன் அறிந்திருந்தான். அதனால்தான் வரலாற்றில் சிலரால் மட்டுமே அந்த நிலையை அடைய முடிந்தது. அப்போது ஒரு இனிமையான குரல் மெதுவாக அவனது காதுகளில், நீ கடைசியா கண்ணை திறந்துட்டியா என்று கேட்டது. அந்த குரலை கேட்டவுடன் ஜெயசமரன் திரும்பி பார்த்தான். அப்போது நேத்ரா அவனை பார்த்து மெதுவாக புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். அவளது சக்திகளும் முன்பை விட கணிசமாக அதிகரித்திருந்தன. அதனால் அவளும் இந்த பயிற்சியால் பெரிதும் பயனடைந்திருந்தாள் என்பது தெளிவாக தெரிந்தது. பிறகு ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்து முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் நின்றிருந்த காவலாளியை பார்த்தான். அப்போது நேத்ரா காவலாளியை பார்த்தபடியே ஜெயசமரனிடம், நாள் போக போக அவனோட உணர்வுகளும் திரும்பும். ஆனா சமரா, நீ பண்ண உதவிக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. பூவந்தி குழுவோட புதையல் என்கிட்ட இருக்குது. அதனால அந்த குழுக்கள் சார்பா உனக்கு நான் சொல்றேன், நீ பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சமரா என்றாள். அதை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தான். பின்னர் மெதுவாக, பூவந்தி பகுதியில் இருந்த குழுக்கள் எனக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கு நேத்ரா. நான் அவங்களுக்கு உதவி பண்றது என்னோட கடமை. எல்லாத்துக்கும் மேல ஒருவேளை 9ஆம் மன்னன் தப்பிச்சிருந்தா அவன் எனக்கு ஒரு பெரிய முள்ளா இருந்திருப்பான். அதனால அவனை அழிச்சதுல என்னோட சுயநலமும் கலந்திருக்கு என்றான். அப்போது நேத்ரா தனது கையை மெதுவாக நீட்டினாள். உடனே அவளது கைகளில் ஏதோ ஒன்று கருமையாக ஒளிர்ந்தது. ஜெயசமரன் அதை உற்று பார்த்தபோது அது விசித்திரமான குறியீடுகளை கொண்ட பல கருப்பு துண்டுகள் என்பதை உணர்ந்தான். 9ஆம் மன்னனின் கவசத்திலும் இதே போன்ற குறியீடுகளை அவன் பார்த்திருந்தான். அதனால் நேத்ரா சிதறிய அரக்க பாதுகாப்பு கவசத்தின் துண்டுகளை வைத்திருப்பது தெளிவாக தெரிந்தது. பின்னர் நேத்ரா தனது கையை நீட்டியபடி, சமரா, நீதான் 9ஆம் மன்னனை கொன்ன. அதனால அவனோட உடைமைகள் உனக்கு தான் சொந்தம். அதுவும் இல்லாம இதை வேற யாராலையும் பயன்படுத்தவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் என்றாள். ஏனெனில் அரக்க பாதுகாப்பு கவசத்தின் சக்திகள் மிகவும் வலிமையானவை. அது இருளின் அடிமைகளுக்கு ஒரு அரிய புதையலாக இருந்தது. அதனால் சாதாரண மனிதர்களால் அதை பயன்படுத்த முடியாது. இதை கேட்டதும் ஜெயசமரனுக்குள் இருந்த திவான் மகிழ்ச்சியான குரலில், இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் சமரா. இதுல பயங்கரமான அரக்க சக்திகள் இருக்கிறது உண்மைதான். ஆனா இத பண்டைய மண்டபத்தை வச்சு தூய்மைப்படுத்தினா காற்றுக்கல் இதுல இருந்து பெரிய அளவுல பயனடையும். உண்மையில காற்றுக்கல் இது மூலமா அதோட பழைய நிலைக்கு திரும்பும்னு நான் நினைக்கிறேன் என்றான். காற்றுக்கல்லை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்ற செய்தி ஜெயசமரனை பெரும் மகிழ்ச்சி அடைய செய்தது. ஏனெனில் முழுமையாக குணமடைந்த பிறகு பண்டைய மந்திரக்கல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறியிருந்தது என்பதை அவன் ஏற்கனவே பார்த்திருந்தான். அதனால் காற்றுக்கல் முழுமையாக குணமடைந்தால் 2 அவதார் சோதனைகளை எதிர்கொண்ட வீரனை கூட எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் உருவானது. அந்த எண்ணத்துடன் ஜெயசமரன் நேத்ராவிடமிருந்து உடைந்த துண்டுகளை அவசரமாக பெற்றுக்கொண்டு அவற்றை பண்டைய மண்டபத்திடம் ஒப்படைத்தான். பின்னர் மெதுவாக, இப்ப நாம கிளம்புவோம், இங்க நம்ம வேலை முடிஞ்சிருச்சு என்றான். வந்த வேலையை முடித்த பிறகு ஜெயசமரன் இன்னொரு முறை சுற்றி பார்த்தான். அதன் பிறகு அவன், நேத்ரா மற்றும் முத்ரா ஆகியோர் அங்கிருந்து கிளம்பத் தொடங்கினர். அப்போது முத்ராவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஏனெனில் இனி அவள் அங்கே தங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நளந்தனும் மற்றவர்களும் வெளியே காத்திருந்தனர். பிறகு ஜெயசமரனும் மற்றவர்களும் வெளியே வந்ததை கண்டதும் அவர்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். மேலும் நேத்ராவின் முகத்தில் தெரிந்த புன்னகை
இவ்வளவு காலமாக அவர்களை தொந்தரவு செய்த பிரச்சனை இறுதியாக தீர்ந்து விட்டது என்பதை தெளிவாக காட்டியது. அப்போது ஜெயசமரன் புன்னகைத்தபடி நலந்தனை பார்த்து, தலைவர் நலந்தன், உங்களோட பிரச்சனை இப்ப முடிஞ்சிருச்சு. அதனால நான் உடனே நம்ம தலைநகருக்கு புறப்படுறேன். எதிர்காலத்துல உங்களுக்கு எப்பவாவது என்னோட உதவி தேவைப்பட்டா தயங்காம வந்து என்ன பாருங்க என்றான். ஆரம்பத்தில் இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு கிடைத்துவிடும் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் 10 நாட்கள் மிகவும் விரைவாக கடந்து விட்டன. மேலும் இந்த நேரம் அவனுக்கே எதிர்பாராததாக இருந்தது. ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட நலந்தன் சற்று ஆச்சரியப்பட்டு பின்னர் நேத்ராவை பார்த்தார். நேத்ரா மெதுவாக புன்னகைத்து, இந்த தடவை நாங்க உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டோம் சமரா. ஆனா உன்னோட உதவிக்கு மிக்க நன்றி என்றாள். அதற்கிடையில் முத்ரா அவனை விட விரும்பாதது போல ஜெயசமரனை இறுக பற்றி கொண்டாள். அதை கவனித்த ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து நேத்ராவை பார்த்து, கீழே இருக்கிற முத்திரையில ஏதாவது மாற்றங்களை நீ கவனிச்சா எனக்கு தெரியப்படுத்து. என்னால முடிஞ்ச வரை உங்களுக்கு உதவி பண்றேன் என்றான். பிறகு அவர்களுடன் சிறிது நேரம் பேசிய பிறகு ஜெயசமரன் வானத்தில் உயர்ந்து விரைவாக அங்கிருந்து மறைந்து சென்றான். நேத்ரா அதே இடத்தில் நின்றபடி தூரத்தில் மறைந்து செல்லும் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஜெயசமரன் முழுமையாக காணாமல் போன பின்னரே அவளது முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக மறைந்தது. இறுதியில் செய்வதறியாமல் அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். அந்த நேரத்தில் தன் மகளின் முகத்தில் தெரிந்த மாற்றத்தை கவனித்த நலந்தன் மெதுவாக, உனக்கு அவனை பிடிச்சிருந்தா ஏன் அவனை நீ இங்க தங்க சொல்லல என்று கேட்டார். தன் தந்தையின் வார்த்தைகளை கேட்ட நேத்ரா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பின்னர் மென்மையான புன்னகையுடன், எனக்கு அவனை பிடிச்சிருக்குது. ஆனா இந்த உணர்வை எனக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது. அதுவும் இல்லாம இனிமே நாங்க சந்திக்கவே போறதில்ல என்றாள். அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் ஜெயசமரன் ஜெயந்தன் அரண்மனைக்கு திரும்பினான். அவன் அவையை அடைந்ததும் ஜெயதீபன் அவனை பார்த்து, போன வேலை முடிஞ்சுதா சமரா என்று கேட்டார். அதற்கு பதிலாக ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தான். அதன்பின் பூவந்தி பகுதியில் நடந்த அனைத்தையும் விரிவாக விளக்கத் தொடங்கினான். அங்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த இருளின் அடிமை இருந்ததை அறிந்த ஜெயதீபனின் முகம் மாறியது. அதோடு ஜெயசமரன் சரியான நேரத்திற்கு வரவில்லை என்றால் கிழக்கு பகுதி இன்னொரு பெரிய பேரழிவை சந்தித்திருக்கும் என்ற எண்ணம் அவருக்குள் எழுந்தது. அதை நினைத்த அவர் ஆழமாக பெருமூச்சு விட்டார். தன் தந்தையிடம் முழு கதையையும் கூறிய பிறகு ஜெயசமரன் ஒரு கல்லை எடுத்து கொடுத்து, அப்பா, நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நான் நாளைக்கு யாவர் பிரிவுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நான் இங்க இல்லாத நேரத்துல ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த கல்லை உடைங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் இங்க வந்துருவேன் என்றான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.